இப்ப ரெண்டு பேரும் சேர்ந்து இனி ஓவர் பர்ஃபார்மன்ஸா இருக்கு போது பார்த்து எல்லாரோட மொபைல் வெடிஞ்சிட போகுது. சரி ரச்சிதா, எப்படி இருக்கீங்க? எங்க இருக்கீங்க? சேஃபா இருக்கீங்களா? எஸ், ஆல் ஃபைன், ஆல் சேஃப், சோ ஃபார் சேஃப். எல்லாரும் ஓகே. பெங்களூர்ல இருக்கேன். சோ பெங்களூர்ல இருந்தாலே I'll be like fine. ஊசி போட்டீங்க? நீங்க வந்து ஊசி போட்டீங்க. எஸ், அத கூட உங்க ரசிகர்கள் பார்த்துட்டு உங்களை பார்த்துட்டு ஒரு 2 லட்சம் பேர் ஊசி போட்டிருக்காங்க தெரியுமா? ஏய் சும்மா இதெல்லாம் நீங்க வந்து இந்த பில்டப் நாங்க வந்து இல்ல சீரியஸா ஒரு 2 lakhs ஃபாலோவர்ஸ், உங்களுடைய ஃபாலோவர்ஸ் வந்து ரச்சிதா பேர்ல அவங்க பச்சை குத்து நேரத்திலே ஊசி போட்டிருக்காங்க. ஊசி போட்டா நல்லது, எனக்கு அது போதும். சோ ஃபர்ஸ்ட் ஜாப் வந்து முடிஞ்சிச்சு. செகண்ட் ஒன் மேபி இன்னொரு 3 weeks இருக்கு. சோ சூப்பர், ஃபேண்டாஸ்டிக். இந்த லாக்டவுன்ல என்ன பண்றீங்க? உங்க ரசிகர்கள் வந்து ரச்சிதா எப்போ கூப்பிடுங்க அவங்க ரொம்ப பிஸியா இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருந்தேன். ரச்சிதா என்ன பண்ணீங்க? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? லாக்டவுன்ல வேற ஒண்ணும் இல்ல, ஈட்டணும், ஸ்லீப்பணும், போன் எல்லாம் நோண்டணும், அதுதான் ஃபுல் ஆல் டைம் வேலையா போயிட்டு இருக்கு. ரிப்பீட் மோட்ல போயிட்டு இருக்கு. சோ நல்ல எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிருக்கீங்க, கண்ணுக்கு, கைக்கு, விரலுக்கு எல்லாம். ஏன் எப்படி தெரியுது? இல்லங்க போன் நமக்கு எல்லாம் வேலை பண்ணும்போது ஃப்ரீயான டைம் கிடைக்கிறது கஷ்டம் இல்லையா? சோ இந்த மாதிரி ஒரு ஃப்ரீ டைம் கிடைக்கும் போது ஆப்வியஸ்லி உங்களுக்கு எப்படியோ தெரியல, நான் வந்து 2 சீரியல் பண்றேன், அங்க ஒண்ணு இங்க ஒண்ணுன்னு போகும்போது டே நைட் போகும் எனக்கு. அப்படியா? என்ன அப்படியா? அப்படியா I'm having my time. அதான் சரி, நான் பாத்துருக்கல. ரச்சிதா ஒண்ணு புரிஞ்சுங்க, நான் வந்து மிர்ச்சி செந்தில் மாயரா உங்க கூட தான் நடிக்கிறேன். நான் ஏதோ ஒரு யூடியூப் சேனல்ல இருந்து உங்களை கால் பண்றேன் அப்பா. டே உங்களோட சரி சரி, ஏதோ டைம் கிடைச்சிருக்கு. I'm having my time. ரச்சிதா வந்து நாங்க எல்லாருமே வந்து கேட்னு தான் செல்லமா கூப்பிடுவோம். ஏன்னா அத வந்து அவங்க இல்ல, நான் எங்கன்னா உங்களை கேட்னு கூப்பிட்டேன்னா அப்புறம் நீங்க உங்க ரசிகர்கள் கோச்சிக்கு போறாங்கன்றதுக்காக ரச்சிதா வந்து நீனி டீம்ல வந்து எல்லாருமே கேட் தான் கூப்பிடுவாங்க. ஏன்னா அவங்களே அவங்கள வந்து வைல்ட் கேட் அப்படின்னு அவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க. வைல்ட் கேட்னா ஒரு சிங்கம், புலி அந்த டைப்ல அவங்க வந்து ஒரு பயங்கர ஒரு வேலை மேல அவ்வளவு ஒரு வைல்டான ஒரு பர்சனா இருப்பாங்க. So she's a passionate professional. அவங்க சொன்ன அவங்க இன்ஸ்டால போட்டிருக்கிற மாதிரியே ஆக்சுவலா அது ரொம்ப ட்ரூ. ரொம்ப பேஷனேட்டா ஒர்க் பண்ணுவாங்க. ஒர்க் பண்ணும்போது அவங்களுடைய என்ன சொல்றது, லுக் வைஸா இருந்தாலும் சரி, பர்ஃபார்மன்ஸ் வைஸா இருந்தாலும் சரி, அவங்க வந்து ரொம்ப பேஷனேட்டா பண்ணுவாங்க. அது வந்து நானே ரொம்ப வியந்திருக்கிறேன். நம்மளா புகழ்றீங்களா செந்தில்? புகழ்றீங்களா? புகழ்றீங்களா? என்ன காசுக்கு பண்ணோம்ல நீங்க பண்ணணும்ல? ஓகே ஓகே, கேரி ஆன். இன்னும் கொஞ்சம் தேனே பொன்மானே. நீங்க தானே சொன்னீங்க ஆரம்பிக்கும் போது என்ன பத்தி நல்லபடியா சொல்லி ஆரம்பிங்க, இப்படியே மாத்தி பேசுறேன். ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த இன்டர்வியூ முடிஞ்சு உங்க இன்டர்வியூ நான் பண்ண போறேன். அது மைண்ட்ல இருக்கட்டும். சிக்னல் போய்டும். ஓ ரியலி? ஓகே ரச்சிதா, வெல்கம் டு தி ஷோ. நீனி லைவ் பாத்தீங்களா? அது வரைக்கும் நீங்க எப்படி இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் பாத்தீங்களா? என்ன பெரிய இது கான்வெனிங்க கரோட் பத்தி நடத்துறீங்க, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் பத்தி சொல்றீங்க. ஆனா என்னன்னா நீங்க எத்தனை கேள்வி கேக்குறீங்க தெரிய மாட்டேங்குது. சில பேர்கிட்ட வந்து நீங்க போன ஃப்ரெண்ட் பண்ணலாம், ஹெல்ப் வாங்கலாம் எல்லாம் சொல்றீங்க. ஆனா டைம் கொடுக்க மாட்டேங்கிறீங்க. 1 2 3 4 10 அப்படின்ட்டு செகண்ட்ஸ் கவுண்ட் பண்றீங்க. அதெல்லாம் அவ்வளவு தப்பு தெரியுமா?
ஓகே, இப்ப நல்லா பாத்துருக்கீங்க. ஓகே, உங்களுக்கு ரூல்ஸ் தெரியும் அப்போ. அதேதான் உங்களுக்கும் பண்ணுவேன் யார்கிட்ட சரிங்களா? அதேதான் உங்ககிட்டயும் பண்ணுவேன். அதனால நீங்க கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க. ஆனா இந்த வாட்டி என்னன்னா, நான் எச்சரிக்கையா இருப்பேன். ஆனா அடுத்து உங்க லைவ் இருக்கு, உங்க இன்டர்வியூ இருக்குங்கிறத மறந்துடாதீங்க. அத மைண்ட்ல வச்சுக்கிட்டு நீங்க என்ன வேணாலும் கொஸ்டின்ஸ் கேளுங்க. அப்படி ஒரு நம்ம ஒரு டீலே பண்ணல நம்ம. நீங்க என்ன வேணா இந்த டீலிங் ஓகே பண்ணதுனாலதான் நான் இன்னைக்கு லைவே வந்திருக்கேன். மக்களே கேட்டுக்கோங்க. இந்த இன்டர்வியூ முடிஞ்சு எல்லாரோட இன்டர்வியூ முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் செந்தில் அவங்களோட இன்டர்வியூ பண்ணுவேன். அது அந்த டீலிங் ஓகே பண்ணதுனாலதான் நான் இன்னைக்கு வந்திருக்கேன். சரி, அப்ப இன்னொரு நாள் இருக்குல்ல, அது ஓகே, அது பாத்துக்கலாம். இன்னைக்கு வந்து யோர் டே. சோ ரச்சிதா, வெல்கம் டு தி ஷோ. வெல்கம், கங்க்ராச்சுலேஷன்ஸ் 200 எபிசோட்ஸ் ஆஃப் நீனி. அந்த பயணத்துல கங்க்ராச்சுலேஷன்ஸ் உங்களுக்கும் ஹோல் டீமுக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ். சரி, என்னோட ஃபர்ஸ்ட் கேள்வி ஃபார்மலா இருக்குல்ல? இல்ல என்னோட உங்களோட கேள்வி என்னன்னா, கேள்வியில என்னுடைய டவுட்டும் நிறைய வாட்டி உங்ககிட்ட பர்சனலா கூட கேட்டிருக்கேன். இருந்தாலும் லைவ்ல கேட்கிறேன். சொல்லுங்க. ஆக்சுவலா நீங்க நீனி 2 வந்து ஒத்துக்க மாட்டீங்கன்னு தான் நினைச்சேன். ஆமா, நீங்க இத நிறைய வாட்டி என்கிட்ட சொல்லிருக்கீங்கல்ல. உங்களுக்கு எதுக்கு அப்படி தோணுச்சு எனக்கு அதை சொல்லுங்க செந்தில். எதுக்கு உங்களுக்கு நான் நீனி 2 பண்ண மாட்டேன்னு உங்களுக்கு எதுக்கு தோணுச்சுன்னு சொல்லுங்க. Because it was season 2 or what exactly? Because it was season 2 and I thought உங்களுக்கு ஆல்ரெடி சரவணன் மீனாட்சியில பெரிய பேரு இருந்தாலும் சம்வேர் எங்கேயோ ஒரு இடத்துல அது வந்து ஒரு பார்ட் 2 பார்ட் 3 அப்படின்ற ஒரு தாட் எங்கேயாச்சும் உங்களுக்கு இருந்திருக்குமோ? அதுல உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு வருத்தம் இருந்திருக்கலாம், மேபி ஒரு சின்ன நெருடல் இருந்திருக்கலாம். அது மேபி அது ஒரு ஒரிஜினல் சீரீஸா இருந்தா இன்னும் நீங்க சந்தோஷப்பட்டு இருந்திருக்கலாம் அப்படின்னு நான் நினைச்சேன். அண்ட் அதே மாதிரி நீங்க இவ்வளவு சீரியல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இவ்வளவு பேரு இத்தனை அவார்டு எல்லாம் வாங்கினதுக்கு அப்புறம் அகைன் ஒரு பார்ட் 2ன்னும் போது மேபி அது ஒரு ஒரிஜினல் சீரீஸா இருந்தா பெட்டரா இருக்கும் அப்படின்னு நீங்க எதிர்பார்ப்பீங்க அப்படின்னு நான் நினைச்சேன். அதனாலதான் நான் கண்டிப்பா எதிர்பார்த்தேன்டா. எனக்கு கால் வந்தப்போ நான் கேட்ட ஒரு விஷயமுமே, சார் என்ன விட்டுருங்க, இந்த ஒரு வாட்டி என்ன விட்டுருங்க, ஃப்ரெஷ்ஷா நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு ஒரு ஃப்ரெஷ் சீரீஸ் ரமணன் சார் எப்படியும் ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஐ நோ. சோ அந்த சீரீஸ் ஏதாவது வந்துச்சுன்னா சொல்லுங்க, நான் பண்றேன்னு தான் சொன்னேன். பட் ஆஸ் யூசுவல் I missed either. Seriously, அது இன்னைக்கு வரைக்கும் இட்ஸ் ஸ்டில் ஆன் மை மைண்ட். ஐதை எடுத்து நான் பண்ணாம போயிட்டேன் அப்படின்ட்டு. பிகாஸ் அது ஸ்கிரிப்ட் ஒர்க்ல இருந்து எனக்கு தெரியும் அந்த ப்ராஜெக்ட். எதுல பண்ணுவீங்க, என்ன பண்ணிருப்பீங்க? ஐதை என்ன பண்ணிருப்பேன்? யாரா பண்ணிருப்பேன்? காளி அம்மாவா பண்ணிருப்பீங்க? அங்கே இருக்கே பாரு, என்னமோ சொல்லிட்டு இருந்தேன். சோ ரமணன் சார் ப்ராஜெக்ட் வந்து மிஸ் பண்ண வேணாம் அப்படிங்கிற ஒரு தாட். அண்ட் ஆப்வியஸ்லி இந்த ப்ராஜெக்ட்ல நீங்க இருக்கீங்கிறது ஒரு ரீசன். அது சொல்லாம விட்டு கூடாது இல்ல. அதுதான் நம்ம பேசின டீல். ஓகே, சரியா போச்சுல்ல. சோ ஆப்வியஸ்லி அண்ட் இன்னொன்னு, என்னோட பெஸ்ட் சோல்மேட்காக நான் இது ஓகே பண்ணேன். அவ ரொம்ப கேட்டா இந்த ப்ராஜெக்ட் பண்ணு அப்படின்னு. சோ அவங்களுக்காகவும் இது பண்ண. ஓகே, சோ அதனால இந்த ப்ராஜெக்ட் பண்ணதுல நாங்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கோம். நீங்க இந்த ப்ராஜெக்ட் பண்ண ஆரம்பிச்சது. சோ தேங்க்யூ சோ மச் இந்த ப்ராஜெக்ட் அக்செப்ட் பண்ணதுக்கு. அந்த 200 எபிசோடு வரைக்கும் போயிருக்கு. ஏன் வந்து எப்பயுமே நீங்க மாயனை வெறுத்தீங்க? ஏன் சின்ன வயசுல மாயனை உங்களுக்கு பிடிக்கல? நிறைய பேருக்கே தெரியல, எனக்கும் தெரியல. ஏன் நீங்க சின்ன வயசுல மாயனை வெறுத்தீங்க? ரவுடி, பொறுக்கி, ஃப்ராடு, அப்படிப்பட்ட ஒரு பையனை வந்து
இந்த பொண்ணுக்கு பிடிக்காம போயிருக்கலாம், உங்க மகாக்கு மேல பிடிக்காம போயிருக்கலாம். உயிரியே வச்சிருந்த ஒருத்தன் அந்த உயிர் வச்சிருக்கிற உயிர் வந்து கிட்டத்தட்ட 200க்கு முன்னாடி தெரிஞ்சிருக்கு பாருங்க மகாவுக்கு. இன்னொன்னு வந்து நீங்க எந்த ஸ்கூல் டீச்சர் எனக்கே தெரியல, எந்த ஸ்கூல் டீச்சர்? ஸ்கூல் வந்து இன்னைக்கு வரைக்கும் அவங்க சொல்லல, ஆனா தமிழ் டீச்சர் அது மட்டும் தான் சொல்லிருக்காங்க. ஸ்கூலுக்கு போறேன் எந்த ஸ்கூல்னு இன்னைக்கு வரைக்கும் காட்டல. ஓகே சரி. இன்னொரு டவுட் எனக்கு வந்து, இப்போ நீங்க எந்த ஆபீஸ் போயின்னு இருக்கீங்க? எந்த ஆபீஸுக்குன்னா உங்க ஆபீஸுக்குதா? அந்த ஆபீஸ்ல டீச்சர், தமிழ் டீச்சருக்கு எப்படி ஒரு ஆபீஸ் நிர்வாகம் தெரியும்? நிர்வாகம் எல்லாம் எனக்கு பார்க்க தெரியாது. நான் எம்ஏ எம்ஃபில் எல்லாம் பண்ணிருக்கேன் இல்லையா, சோ அதுல தெரிஞ்ச ஒரு கொஞ்சம் நாலேஜபிளாவது இருப்ப இல்லையா, அந்த நாலேஜ் வச்சு ஏதோ ஒண்ணு பண்ணலான்ட்டு போயிட்டு இருக்கேன். சரியா? ஓகே. சோ இது வரைக்கும் இதெல்லாம் கேள்வி கிடையாது, இதுக்கு மார்க்கும் கிடையாது. இதெல்லாம் கொஞ்சம் கேள்வியில சேர்த்துக்கோங்க. ஆனா உங்களுக்கு கேள்வி சூப்பரா ரெடி பண்ணி வச்சிருக்கேன் ரச்சிதா. எனக்கு வந்து ஆக்சுவலா உங்களுக்கு கேள்வி செட் பண்ணதா ஈஸியா இருந்தது. ஏன்னா மத்தவங்களுக்கு எல்லாம் நான் ரொம்ப டஃப்பா இருந்தது எனக்கு செட் பண்றதுக்கு. ஆனா ஆக்சுவலி உங்களுக்கு செட் பண்றதா எனக்கு ரொம்ப ஈஸியா இருந்தது. டைமும் ரொம்ப நிறைய இல்ல, உங்களோட நிறைய சீன் நான் பண்ணதுனால நான் அதனாலயா சோ அதனால வந்து நிறைய வால்யூம் ஆஃப் ஒர்க் இருந்ததுனால அதுல ஈஸியா இருந்தது. யா பிகாஸ் சி இதுல உங்களுக்கு ஒரு பெரிய பெனிஃபிட்டும் இருக்கு. நீங்க எல்லாமே பார்த்து உங்ககிட்ட ஆன்சர் ஷீட் இருக்கிறதுனால உங்களுக்கு இன்டர்வியூ பண்ணும்போது உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். சோ அதையும் நான் யோசிக்கணும். வெல், அப்படி நினைக்காதீங்க. நான் வந்து உங்க அளவுக்கு ஷார்ப்பு கிடையாது. நான் கேள்வி ரெடி பண்ணதோட சரி, அதுக்கப்புறம் மறந்துட்டேன். எனக்கே வந்து ஆன்சர் தெரியாது. நானே நோட் பண்ணி மக்களே போய் சார் ரச்சிதா, நிறைய சீரியல் பண்ணிருக்கீங்க. உங்ககிட்ட தான் இந்த கேள்விக்கு கேட்கணும். ஹவு ஸ்பெஷல் நீனி எப்படி உங்களுக்கு மத்ததை விட ஒரு ஸ்பெஷலா நீங்க ஃபீல் பண்றீங்க? அதுல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் இந்த மகா கேரக்டர்ல? எல்லாத்துலயுமே ஏதோ ஒரு குறைகள் நிறைகள் இருக்கும், பட் ஏதோ ஒரு விஷயம் நம்ம அதை பாசிட்டிவா எடுத்துட்டு அதுல ஏதோ ஒரு நல்லதை பார்த்துட்டு நம்ம போவோம். நானா இருந்தாலும் சரி, எந்த ஒரு நடிகரா இருந்தாலும் சரி. நீங்க நீனில உங்களுக்கு நீங்க பண்ண அன்னைக்கு ஒரு கேள்வி என்ன மாட்டி வேற விட்டீங்க நீங்க, அது அப்புறம் வர நான் நீனி வந்து எவ்வளவு ஸ்பெஷல் உங்களுக்கு? வாட் இஸ் சோ ஸ்பெஷல் அபவுட் நீனி அண்ட் உங்க மகா கேரக்டர் பத்தி? நீங்க தப்பா எடுத்துக்க கூடாது. நீனி இஸ் நாட் yet special to me. Not yet special. I'm not telling it's இருக்கவே இருக்காதுன்னு சொல்ல மாட்டேன். மேபி ஃபியூச்சர்ல நான் வந்து கனெக்ட் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. So it's not, அவருக்கு நல்லாவே தெரியும். So it's not yet special. And yes, மகா கேரக்டர் அப்படின்னு சொல்லும் போது அதுல அந்த மகா கேரக்டரோட ஒரு ஸ்மால் போல்ட்னஸ் எனக்கு பிடிக்கும். பிகாஸ் it is connected to me. நான் எப்படி அது வந்து எதுவுமே யோசிக்காம லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்குவேனோ அந்த மாதிரி தான் அந்த கேரக்டர் போர்ட்ரே ஆகும். நிறைய வாட்டி டைலாக் படிக்கும் போது நரவணன் சார் கேட்பேன், யார சார் எனக்கே எழுதின மாதிரி இருக்கே, அப்படி நல்லா இருக்கும். சோ மேபி அந்த ஒரு கனெக்ஷனுக்காக I'm liking Maha character, but nothing special அப்படின்னு no. சரி, நீங்க தமிழ்ல வரைக்கும் எத்தனை ப்ராஜெக்ட் பண்ணீங்க? ஒழுங்கா சொல்லுங்க. அன்னைக்கு நான் கேட்டு நல்லா மாட்டீங்க. என்ன பொறுத்த வரைக்கும் கேளுங்க, அவங்க கரெக்டா சொல்லுவாங்க கண்டிப்பா. இல்ல நான் எதுக்கு அது அப்படி சொன்னேன்னா, SM1 SM2 and SM3 செப்பரேட்டா நான் பார்க்கல. I'll make it as SM all together ஒன்னாதான். நான் வேற ஹீரோ, வேற கதை, எப்படி நீங்க ஒன்னா பாக்குறீங்க? ஓகே, மேபி நான் அந்த மாதிரி யோசிச்சேன். எனக்கு SM-னா SM மட்டும்தான். இந்த சீசன் 2 and 3 ரெண்டுமே செப்பரேட்டா பார்க்கல.
So அதனால I told 6. So let's give it to audience. It's 7. ஐயோ தங்கிட்ட கேட்டு நான் வேற கேள்வியா வேற கேட்டு அவங்கள வேற மொக்க போட்டு நீங்க தான் 6 சொல்லிருக்கீங்கன்னு சொல்லிட்டேன் நான். சரி அவங்க இப்ப பாக்குற நேரத்துல நான் திட்டுவாங்க, மனசுல திட்டிப்பாங்க. ஓகே சரி நீங்க வந்து அதாவது சொன்னேன் தமிழ், கன்னடம், தெலுங்கு பல மொழிகள்ல வந்து மாறி மாறி நடிச்சுட்டு இருக்கீங்க. ஒரு லாங்குவேஜ் வந்து ரொம்ப சீக்கிரமா கத்துக்கிறீங்க. அதுக்கு பின்னாடி என்ன சீக்ரெட் இருக்கு? ஏன்னா தமிழ் இப்ப நீங்க வந்து ஏலத்ரே ஹேந்து சாப்பிடுறீஹா அப்படின்னு நான் வந்து என்னால சத்தியமா வந்து கன்னடம் பேச முடியாது. இந்த மாதிரி தமிழை வந்து கன்னடம் மாதிரி நான் பேசுறேன் தவிர என்னாலலாம் முடியவே முடியாது. கல்யாணம் ஆகி 7 வருஷம் மலையாளமே வரல எனக்கு. അറിയോ മലയാളം അറിയോ? எனக்கு കുറച്ച് കുറച്ച് അറിയോ. பாத்தீங்களா அந்த அளவுக்கு எப்படி ஒரு லாங்குவேஜ் பிக்கப் பண்றீங்க? ஹவு ஃபாஸ்ட்? எதனால ஒரு லாங்குவேஜ் பிக்கப்? ஏன்னா நிறைய நடிகைகளுக்கு தமிழ் நீங்க தமிழ் எழுத வர படிக்கிறீங்க வேற, அது வந்து கொஞ்சம் அதிசயமாவும் இருக்கு எனக்கு. தமிழே தெரியாத நடிகைகள் மத்தியில எப்படி அது கத்துக்கிறீங்க? மேபி இத தெரிஞ்சுக்கிறவங்களுக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு தமிழ் எப்படி பேச தெரியும்னு கேட்டீங்கன்னா, பெங்களூர்ல இருக்கும்போது அக்கம் பக்கம் வீட்டுல எல்லாருமே வந்து நமக்கு தமிழ் தெலுங்கு ஆட்கள் தான் இருப்பாங்க, கன்னட ஆட்கள் ரொம்ப கம்மி. இவங்க எக்ஸாக்ட்லி. சோ நிறைய இந்த வேற மொழி ஆட்கள் இருக்கிறதுனால அவங்க கிட்ட பேசி 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 நமக்கு தமிழ் வந்துரும். அண்ட் இன்னொன்னு தமிழ் எனக்கு ரொம்ப பிடிக்கும்ங்கிறதுனால when I was doing பெருவம் சந்தீப் ப்ராம்ப்டர் வந்து எனக்கு ப்ராம்ப்ட் இல்லாம நீ ட்ரை பண்ணுமா அப்படின்னு சொல்லி 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 அந்த மொழிய இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியா பெர்ஃபெக்ஷனோட கத்துக்கிறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. சோ அங்க இருந்துதான் இந்த தமிழோட இது ஆரம்பிச்சது. தெலுங்கு மேபி எங்க ரிலேட்டிவ்ஸ் அதான் நிறைய பேர் தெலுங்கு இருக்காங்க. சோ அதனால எனக்கு தெலுங்கு நல்லாவே வரும், நல்லா பேசுவேன். இந்த 2 லாங்குவேஜ் ரொம்ப கிறிஸ்டல் கிளியரா வரும். பட் அதான் மலையாளம் படம் பார்த்துட்டு தான் இப்போ ஐ அம் ட்ரைங் டு ஸ்பீக். இப்ப நிறைய பேருக்கு வந்து ரச்சிதா மகாலட்சுமி பயங்கர ஒரு இன்ஸ்பிரேஷன். ரச்சிதா மகாலட்சுமியோட இன்ஸ்பிரேஷன் யார சொல்லணும்? நடிகைய சொல்லணுமா இல்ல உங்களை as a person இண்டிவிஜுவலா யாரு உங்களோட ஒரு இன்ஸ்பிரேஷன்? நீங்க நிறைய பேருக்கு இன்னைக்கு இன்ஸ்பிரேஷனா இருக்கீங்க, அவங்களோட ஃபேன்ஸ் நிறைய பேர். எல்லா பொண்ணுங்களுக்கும் இன்ஸ்பிரேஷன் obviously it's their mom. First inspiration will be their mom. So maybe எனக்கும் கண்டிப்பா அவங்க தான் இருக்காங்க. So apart from that ஒரு நடிகையா ஒரு ஆக்ட்ரஸா அப்படின்னு எடுத்தாங்கன்னா எனக்கு சாவித்ரி மேம் ரொம்ப பிடிக்கும். இது உங்களுக்கு தெரியல. உலக நாயகன் எதிர்பார்க்க ரொம்ப ரொம்ப பிடிக்கும். யா சோ ஷீ இஸ் மை ஆல் டைம் இன்ஸ்பிரேஷன், ஆல் டைம். இல்லங்க உலக நாயகன் கமல்ஹாசனை எங்கேயோ சொல்வீங்கன்னு நினைச்சேன் நானு. கமல்ஹாசன் சார் எனக்கு பிடிக்கும். I can't tell him as inspiration. I like him. Difference இருக்கு. ஓகே ஓகே. ரச்சிதா உங்களுடைய ரசிகர்கள் நிறைய பேர் லைன்ல இருக்காங்க. உங்க ரசிகர்களுக்கு நீங்க என்ன சொல்ற விரும்புறீங்க? உங்களுடைய மோஸ்ட் ஃபேவரட் ரசிகை யாரு உங்களுக்கு? உங்களுடைய நிறைய கொடான கொடி தயவு செஞ்சு சண்டேல நீங்க வந்து மூட்டி விட்டுறாதீங்க. அந்த 11 லட்சம் ரசிகர்கள்ல சொல்லுங்க. அது ஃபாலோவர்ஸ்ங்க, ரசிகர்கள் கிடையாது. ரசிகர் வந்து யார் நம்மள வந்து சந்தோஷமா இருக்கணும்னு பாக்குறாங்களோ அவங்கதான் ரசிகர்கள். இது ஃபாலோவர்ஸ் எல்லாரையுமே நான் ரசிகர்ஸ் லிஸ்ட்ல எடுத்துக்கவே முடியாது. சோ
எல்லா மை டார்லிங்ஸுக்கு ஒரு பெரிய ஹாய். நான் இதை சொல்லலைன்னு ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க, சொல்லிட்டேன். உங்க ரசிகர்களும் உங்களோட சேர்ந்து பண்ணலாம். உங்களுடைய ரசிகர்கள் யாரையாச்சும் நான் இப்போ இந்த லைன்ல எடுக்கணும்னா, நீங்க ரச்சிதாவுடைய ரசிகர்கள் யாராச்சும் ரச்சிதாவோட இந்த லைவ் செஷன்ல இன்டராக்ட் பண்ணணும்னு விருப்பப்படுறீங்கன்னா எனக்கு ஒரு ரிக்வெஸ்ட் கொடுங்க. செந்திலன்னா உங்க வீடியோ Don't ask for that. Don't ask for request. You'll get some 1,500 request. உங்களால ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதுதான் நான் எதிர்பார்க்கிறேன். என்ன கஷ்டப்படுத்தி ஐயோ யாராச்சும் வரட்டும். பரவாயில்லைங்க, ஒருத்தருக்கு அந்த லக் வந்து உங்களோட பேசுறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும்ல, அட்லீஸ்ட் நான் அப்படி பாக்குறேன். சரி, ஓகே, சரி பார்க்கலாம். அது வரும்போது நான் எடுக்கிறேன். அதுக்கு முன்னாடி ரச்சிதா, லெட்ஸ் கோ. உங்களை ரெடியா இருக்கீங்களா? ஷால் வி ஸ்டார்ட் தி செஷன்? ஆரம்பிங்க. ஓகே ரச்சிதா, நல்லா தெரிஞ்சுங்க. இதுல வந்து ஒரே ஒரு செகண்ட்ங்க. கரெக்ட். இதுல வந்து 20 கேள்விகள் இருக்கு. இதுக்கு வரைக்கும் 2 பேர் 19 சொல்லிருக்காங்க. 20 வந்து எடுத்தா யூ வில் பி த சாம்பியன். சோ நீங்க இருக்கீங்க, மறந்துடாதீங்க. நான் தான் சொல்லேன், அது நீங்க நான் என் கூட விளையாடுனாலும் நீங்க தான் சாம்பியன். 20 எடுத்தீங்கன்னா இன்னைக்கு யார் 20 எடுக்கிறாங்களோ அவங்க தான் சாம்பியன். நான் சத்தியமா அதுக்கப்புறம் நீங்க இருக்கீங்க, மறந்துடாதீங்க. இல்ல நீங்க என் கூட விளையாடினா கூட நான் எடுக்க மாட்டேன்னு சொல்றேன். அதனால சொல்றேன். ஓகே, விளையாடலாமா? ரெடியா இருக்கீங்களா? So you want to go to Insta first or Nini first? ஓ, இன்ஸ்டா வேற இருக்கா? ஓகே, இன்ஸ்டா முடிச்சிடலாம். யா, இன்ஸ்டா ஃபர்ஸ்ட் போயிடலாமா? யா யா. ஓகே, இன்ஸ்டால இருந்து ஃபர்ஸ்ட் கேள்விகள். இன்னைக்கு வந்து நிறைய பேர் வந்து இதை பார்த்துட்டு இருக்காங்க. அத்தனை பேருக்கும் மீண்டும் வெல்கம் டு தி ஷோ. இந்த நீனி ஸ்பெஷல்ல ஃபர்ஸ்ட் இன்ஸ்டாகிராம்ல விளையாட போற நம்ம ரச்சிதா. ஸோ இன்ஸ்டாகிராம்ல கிட்டத்தட்ட ஒரு 1.1 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க ரச்சிதாக்கு. அண்ட் அது வந்து ஒரு பெரிய நம்பர். அத்தனை ரசிகர்கள் மனசையும் கொள்ளையடித்த ரச்சிதாவுக்கு இன்ஸ்டாகிராம்ல என்ன தெரியும், அவங்க இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ல என்னென்ன இருக்கு அப்படின்றத பத்தி ஃபர்ஸ்ட் ஒரு ஈஸியான ஒரு கேள்விகளோடவே போயிடலாம். ஓகே ஓகே ரச்சிதா, நீங்க வந்து இன்னைக்கு லைவ் செஷன்ல வந்திருக்கீங்க. இதுக்கு முன்னாடி உங்க அக்கௌண்ட்ல நீங்க என்னைக்கு லைவ் செஷன் வந்தீங்கன்னு ஞாபகம் இருக்கு? கேள்வி ஆயிடு இல்ல சும்மா யூ ஆர் ஸ்டார்டிங் வித் திஸ் இஸ் தி கேள்வி நம்பர் 1. எனிதிங் க்ளோசர் ஐ வில் கிவ் இட் டு யூ. என்னோட 1M பண்ணப்போ வந்திருந்த, அதுக்கு அடுத்து லேட்டஸ்ட், அதாவது லாஸ்ட் ஃபைனலா நீங்க ஒரு போஸ்ட் வேற போட்டிருந்தீங்க, லைவ் செஷன்ஸ் அப்படின்னு சொல்லி. அது போஸ்ட் போட்டு தான் நீங்க எப்பயும் பண்ணுவீங்க. அந்த மாதிரி ஒரு லைவ் செஷன் பண்ணது கடைசியா இருக்கும். ஒரு போஸ்ட் போட்டு ஒரு லைவ் செஷன் பண்ணுவீங்க. எந்த மாசம் சொல்லுங்க போதும். No, if it எந்த மாதம் சொல்லுங்க. 1M தான். என்னோட 1M நான் முடிச்சப்போ it was on February 14th. Come on. எதானா? இன்னைக்கு February 14th அன்னைக்கு எனக்கு வந்து 1M வந்துச்சு.
செலிப்ரேட் பண்ணணும் எல்லாரும் கூடயும் அப்படிங்கறதுனால மை லாஸ்ட் லைவ் செஷன் வாஸ் ஆன் February 14th. ஏன்னா அதுக்கு அடுத்து நான் லைவே பண்ணலங்கிறதுனால நிறைய பேர் ரொம்ப 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 ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஐ ரிமெம்பர் தட். இஸ் இட் யா, பிப்ரவரி கரெக்டா சொல்றீங்க. February 14th. நான் நீங்க லைவ் போட்டது 14th. சரிங்க, நானே உங்களுக்கு எடுத்து காட்டவா? பாத்துலாமா? கரெக்டா சொல்றீங்களான்னு. ஏ ஃபர்ஸ்ட் क्वेश्चनக்கே நீங்க இவ்வளவு பில்டப் கொடுத்தீங்கன்னா அவ்வளவுதான். அப்போ 13th of February நீங்க போஸ்ட் போட்டீங்க. 14th லைவ் வரேன்னு சொல்லிட்டு. ரைட் answer. 13th. That is the right answer. அந்த கேப் கொடுக்கும்போது ஒரு டென்ஷன் ஆகுதுல்ல, ஒரு டென்ஷன் ஆகுதுல்ல. ஆனா இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது செந்தில். இப்படி உங்களுக்கு வந்து அதுல ஒரு சந்தோஷம் கிடைக்குது எனக்கு சத்தியமா தெரிய மாட்டேங்குது. Right answer. Congratulations. You're so used to this questions, asking questions, அவங்கள டென்ஷன் ஆக்குறது. எனக்கு ஒரு பண்ணு இருக்கு அதுல, சந்தோஷமா இருக்கு. தெரியுது. ஓகே, ரைட், நல்லாவே தெரியுது. ஸ்டார்டிங்கே வந்து அட்டகாசமா வந்து ஆன்சர் பண்ணிருக்கீங்க. செகண்ட் வந்து ரீசெண்டா வந்து நீங்க அம்மனா நடிச்சீங்க கலர்ஸ்ல. அம்மன் கெட்ட போட்டீங்க. அம்மன் கெட்ட போட்டீங்க. ஓகே, ரைட். ஓகே, என்னுடைய கேள்விதான், நீங்க இது உங்களுடைய மொத்த இன்ஸ்டால எத்தனை அம்மன் கெட்டப் போட்ட ஒரு போட்டோ போட்டிருப்பீங்க? அம்மன் கெட்டப் போட்ட போஸ்ட் சும்மா தோராயமா சொல்லுங்க. நிறைய போட்டிருக்கீங்க அம்மன் கெட்டப்ல. I can give you options. Okay, எனக்கு இதுல ஒரு டவுட் இருக்கு. நான் சரவணன் மீனாட்சியில அம்மனாவும் பண்ணிருக்கேன், வேதவல்லியாவும் பண்ணிருக்கேன். ஓகேயா? வேதவல்லி I cannot consider as அம்மன் because நீங்க எதை இல்ல நான் அதெல்லாம் உங்க இன்ஸ்டால நீங்க போஸ்டிங்கா போட்டிருக்கீங்க அம்மன் கெட்டப் போட்டு. ஓகே, நீங்க நடிச்சதை கேட்கல. அம்மன் வேணும்னே டைம் வாங்குறீங்களா? இல்ல எனக்கு கட் ஆகுது. அப்பவே சொல்லணும்னு நினைச்சேன். ஓகே, உங்களுடைய இன்ஸ்டா போஸ்டிங்ல அம்மன் கெட்டப் போட்டு சில போஸ்ட் போட்டிருக்கீங்க. அது வந்து வேரியஸ் ரீசன்காக போட்ட அம்மன் கெட்டப்ஸ் அதெல்லாம். ஓகே, ஒரு தோராயமா எத்தனை அம்மன் கெட்டப் போட்ட போட்டோ நீங்க போட்டிருப்பீங்க? நானே சொல்றேன். 5, 7, 8. அம்மன் கெட்டப் வீடியோ எல்லாம் கணக்குல வராதா? வீடியோ போஸ்ட் எல்லாம் போஸ்டர் சொல்றேன், மொத்தமா போஸ்டர் சொல்றேன். வீடியோ போட்டோ எல்லாம் சேர்த்து போஸ்டா வந்து எத்தனை போட்டிருப்பீங்க? 5, 7, 8. எனக்கு ஒரே ஒரு டவுட் மறுபடியும் சொல்றேன் ப்ளீஸ். அந்த டவுட் மட்டும் எனக்கு கிளியர் பண்ணிடுங்க. எனக்கு என்ன டவுட்னா, சரவணன் மீனாட்சியில நான் வேதவல்லியா பண்ணிருக்கேன். வேதவல்லியா நான் நிறைய போஸ்ட் போட்டிருக்கேன். நீங்க அதை இன்க்ளூட் பண்ணிருக்கீங்களா, அதை எக்ஸ்க்ளூட் பண்ணி கேக்குறீங்களா? ஐ டோன்ட் நோ. அம்மனுக்கு கெட்டப்பே போட்டிருக்கீங்களே, அம்மனே கெட்டப் போட்டிருக்கோம்ல, கட்டில எப்படியே வச்சு சூழலாம் வச்சு அந்த மாதிரி கெட்டப்லயே கேக்குறேன். அம்மன் கெட்டப்லயே கேக்குறேன். வேதவல்லி எல்லாம் எனக்கு தெரியல. மொத்தமா ஒரு அம்மன் கெட்டப் போட்ட போட்டோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கெட்டப் நினைக்கிறேன். நிறைய இடத்துல போட்டிருக்கீங்க. அது
அந்த மாதிரி நீங்க ஓகே 2 எடுத்துறேன், 5 எடுத்துறேன், 7 or 8, just guess. ஓ இந்த மாதிரியா? 7 or 8. You can guess. I can guess. Yeah, you can take a guess. இல்ல ஏன்னா ஒரு இதுலயே என்ன வந்து செகண்ட் क्वेश्चनலயே நான் வந்து தோற்ற கூடாதுங்க. நிறைய பேர் அப்படி யோசிக்கிறீங்களா? சரி, உங்களை தோக்கடிக்கிறது எண்ணமே கிடையாது. நான் வந்து உங்களோட ஜெயிக்க வைக்கணும் தான் என்னுடைய எண்ணம். அதை தெரிஞ்சு ஐ வாண்ட் யூ டு வின். ஸோ அதனால சிம்பிள் பண்றேன். இதையும் சிம்பிள் பண்ணிட்டு ஆன்சர் சொல்லிடலாம். ஓகே, நிறைய பேருக்கு அது லக்கி நம்பரா இருக்கும். 7. இதுக்கு நான் ஆன்சரே சொல்லிருக்கலாம். ரைட் ஆன்சர் இஸ் 7 because நீங்க லக்கி நம்பர்னு சொன்ன உடனே I got the 7. Thank you. 7. நீங்க என்ன அம்மன் கெட்டப் மட்டுமே கவுண்ட் பண்ணீங்களா? அம்மன் மட்டுமே, அதாவது அம்மன் பக்கத்துல ஒண்ணு உட்கார்ந்து எடுத்துருக்கீங்க, அதை கூட நான் கவுண்ட் பண்ணல. How sweet. சரிங்களா? அம்மனாவே நீங்க வந்து அம்மன் வேஷத்திலேயே வந்து பாருங்க. இந்த மாதிரிலாம் வந்து அம்மனாவே வந்து நீங்க பிரதிஷ்டப்பட்ட போட்டோஸ் மட்டுமே நான் வந்து கவுண்ட் பண்ணுவேன். இட் குட் பி a reel, it could be a post, it could be a photo, அந்த மாதிரி சேர்த்து. Oh my god. இன்னைக்கு காலையில கூட ஒன்னு போடலாம்னு நினைச்சேன். சரி, இன்னொரு நாள் போடலாம்னு விட்டேன். சோ 7 அம்மன் போட்டோ. இதுல வந்து நீங்க நடுவுல ஒரு ரியாலிட்டி ஷோல டான்ஸ் ஆன போட்டோ போஸ்ட் வர இருக்கு அதுல. யா விஜய் டிவி அம்மன் திருவிழா. ஓகே. அந்த அம்மன் திருவிழால இந்த அம்மனா ஆனீங்க. சோ அதனால ப்ராப்ளி மொத்தம் 7 போட்டிருக்கீங்க. 2 ஆன்சர் கரெக்ட் ஆன்சர் பண்ணிருக்கீங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ். இதுக்கப்புறம் நீங்க நான் ரொம்ப நல்லவனா இருப்பேன்னு நினைக்காதீங்க. ஓகே, நீங்க வந்து நான் ஒரு விஷயத்த நான் வேண்டாம்னு சொன்னா நீங்க அதை போட்டீங்க. ஒரு விஷயத்துல எனக்கு என்னது போட்டீங்க. நான் போட வேணாம்னு சொன்னா நீங்க வந்து இல்ல அத பத்தி சொல்லுங்க. அத பத்தி ஒரு கேள்வி இருக்கு. நீங்க ஆன்சர் பண்ணுவீங்க. என்ன சொன்னேன்? என்ன நான் போட வேணாம்னு நீங்க போட்டீங்க? பர்த்டே வீடியோ. சீச்சி, அது சொல்ல, அது நான் எதிர்பார்க்கல. அதுக்கு முன்னாடி பொதுவாவே நான் வந்து எல்லாரும் உட்கார்ந்து சாப்பிடுற வீடியோ போட வேணாம்னு சொல்லுவேன். போட்டோ கூட எடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லுவேன். சொன்ன ஞாபகமே எனக்கு இல்ல. எனக்கு பர்த்டே வீடியோ தான் ஞாபகம் இருக்கு. இது சொல்லிருந்தீங்களா? நான் எடுத்ததே கிடையாது. ஏன்னா வந்து கண்ணு பட்டுரும், திருஷ்டி ஆயிடும் சொல்லிட்டு நான் பண்ணதில்லை. ஆனா அந்த ஒரு வீடியோ எடுத்து நீங்க போட்டிருந்தீங்க. அதுக்கு ஒரு பாட்டுலாம் வேற, வானத்தை போல படத்துல இருந்து பாட்டுலாம் வேற போட்டு. எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். நான் வந்து ஃபீல் எமோஷனல் பண்ணிட்டு ஏதோ ஒண்ணு பண்ணேன். மேபி அன்னில இருந்து நம்ம வந்து எல்லாரும் ஒன்னா உட்கார்ந்து சாப்பிட மாட்டேங்கிறோம் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் எல்லாருக்கும் இருக்கு. கரெக்டா? ஓகே, இந்த கேள்வி வந்து அந்த போஸ்ட் சம்பந்தமா. ஓகே, அந்த போஸ்ட் சம்பந்தமா தான் என்னோட கேள்வி. இப்போ அந்த போஸ்ட் சம்பந்தமா. ஓகே, நீங்க உட்கார்ந்து இருக்கீங்க உங்களுடைய லெஃப்ட் சைடுல இருந்து. ஓகே, டு மை லெஃப்ட். ஓகே, நீங்க உட்கார்ந்து சாப்பிட்டு இருக்கீங்க. டு யுவர் லெஃப்ட் யார் யார் உட்கார்ந்து இருந்தாங்க அந்த ஆர்டர்ல சொல்லுங்க பார்க்கலாம். இந்த போட்டோல, வீடியோல. I've seen that video 1,00,000 times. மேக்ஸ் நீங்க வந்து if you can say 5 கரெக்ட்டா நீங்க தோராயமா சொன்னாலே I will give it to you. ஃபுல்லா சொல்லணும் அவசியம் இல்ல. ஜஸ்ட் இமேஜின் யார் யார் இருந்திருப்பாங்க. ஒரு ஆர்டர் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க
நீங்க அதை எடிட் பண்ணிருக்கீங்க, நிறைய வாட்டி பார்த்திருக்கீங்க. உங்க பக்கத்துல யார் இருந்தா? சபிதா அம்மா. உங்க பக்கத்துல யார் இருந்தா? சபிதா அம்மா. சபிதா அம்மா. ஓகே, சபிதா அம்மா பக்கத்துல யார் இருந்தா? சபிதா அம்மா பக்கத்துல, அதுதான் கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இருக்கு, சத்யாவா இல்ல வட்ட வடிவான்ட்டு. இஃப் ஐம் நாட் ராங், இட் ஷுட் பி ஓகே, சொல்லுங்களேன் சும்மா. சரி, இத மட்டும் நான் சொல்றேன், மத்த நான் சொல்ல. இல்ல இல்ல இருங்க இருங்க. இல்ல இல்ல பரவாயில்ல. இல்ல இல்ல, இத நான் சொல்லியே ஆகணும். இத நான் எடிட் பண்ண ஒரு வீடியோ. நான் கீழே தேடல. கீழே உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? பக்கத்துல ஐபேட் வச்சு உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும். இல்ல இல்ல கேளுங்க, இங்க நான் சொல்றது முழுசா கேளுங்க. இங்க என்ன நடக்கும்னா, ஐயோ நீங்க ஆன்சர் ஐ மீன் क्वेश्चन கேட்டு ரொம்ப நான் இவ்ளோ மினிட்ஸ் கழிச்சுதான் இங்க எனக்கு இதே வரும். அது ஓகே, பட் நீங்க நான் கேக்குறது சொல்லுங்க. சபிதா அம்மா பக்கத்துல யார் இருக்கா? நீங்க டைவர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. கம் ஆன். சபிதா அம்மா பக்கத்துல வட்ட வடிவுங்க. வட்ட வடிவு சொல்லிட்டேன். வட்ட வடிவு பக்கத்துல. அதான் அந்த ஆர்டர் சொல்லுங்க, எவ்வளவு பேர் நீங்க சொல்றீங்கன்னு பாக்குறேன். 5 பேர் கரெக்டா. சபிதா அம்மா வட்ட வடிவு, நம்ம டேவிட் சார்னா டேவிட் சாருக்கு பக்கத்துல கண்டிப்பா சத்யாவாதான் இருக்கும். சத்யா பக்கத்துல ஆப்வியஸ்லி நீங்க தான் உட்கார்ந்துருக்கீங்க. ஏ 5 பேர் தானே சொன்னீங்க. அது பாக்கல வீடியோ பாருங்க. நீங்க ஸ்ட்ரைட்டா எங்க பாருங்க, எங்க கேமராவை பாருங்க. நீங்க அங்க ஓகே, உங்க பக்கத்துல சரி சரி, உங்க பக்கத்துல காயத்ரி பக்கத்துல கத்தி பக்கத்துல சின்ன தங்கச்சி. ஒரே ஒருத்தர். இது ரொம்ப பெரிய क्वेश्चनआ இருக்கு. வெரி பேட். ஒருத்தர் விட்டீங்க, பரவாயில்ல. ஜனனி விட்டீங்க. என் பக்கத்துல ஜனனி பக்கத்துல ஓகே ஓகே, ஆமா ஜான் பக்கத்துல 5 பேர் தானே கேட்டீங்க. 5 பேர் சொல்லு. ஓகே, ரைட் ஆன்சர். ஏன் டென்ஷன் ஆறீங்க? சரி, நீங்க அதிகமா இன்ஸ்டால கேள்வி கிடையாது, நம்ம கொஞ்சம் டைவர்ட் பண்றீங்க. நீங்க ரொம்ப சீரியஸ் ஆயிட்டீங்க, கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலாம். அதிகமா நீங்க இன்ஸ்டால ஃபாலோ பண்ற ஒரு நபர் யாரு? இன்ஸ்டால நீங்க யார கேக்குறீங்க? நீங்க யாரோ ரொம்ப விரும்பி ஃபாலோ பண்ணுவீங்க இன்ஸ்டால? நீங்க ரம்யா கிருஷ்ணன் மேம். ஏன் அவங்கள ரம்யா கிருஷ்ணன் மேம் நீங்க ஃபாலோ பண்றீங்க? எனக்கு அவங்க பிடிக்கும். ரம்யா கிருஷ்ணன் மேம் ரொம்ப ஃபாலோ பண்ணுவேன். சம்திங் லைக் தட். அது விட்டா அமிதாப் சார், மை ஆல் டைம் கிரஷ். என்ன போஸ்ட் போட்டாலும் நீங்க லைக் போடுறீங்க? என்ன போஸ்ட் போட்டாலும் போட மாட்டேன். அவங்களோட பிக்சர் வந்து வேற லெவல்ல இருக்கணும், இம்ப்ரெசிவா இருக்கணும். அதுக்கு வந்து போய் டக்குன்னு ஒரு லைக் கொடுத்து. ஓகே, நீங்க கடைசியா லைக் பண்ண ஒரு ஏதாச்சும் ஒரு யாரோ ஒருத்தர் அக்கௌண்ட் யாரை லைக் பண்ணீங்க? என்ன ரீசன்காக லைக் பண்ணீங்க? இட்ஸ் மேபி அமிதாப் சார் அகைன். ஓகே, அது இன்னைக்கு பண்ணீங்களா? அமிதாப் சாரோட இன்னைக்கு பண்ணீங்களா? அது இது क्वेश्चनआ? இல்ல 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 இல்ல, உங்களை ரிலாக்ஸ் பண்ற. நீங்க டென்ஷன் ஆயிட்டீங்க, நீங்க டக்குன்னு ரொம்ப சீரியஸா +2 எக்ஸாம் எழுதுற மாதிரி ஆயிட்டீங்க.
ரிலாக்ஸ் பண்றேன். ஆக்சுவலி இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் தட். நீங்க அப்படி ஆக்குறீங்க. ஓகே, ரிலாக்ஸ். இப்போ நான் கேள்விக்கு போறேன். இன்னைக்கு ஓகே. ஆஹா, இல்ல இல்ல, இன்னைக்கு அந்த மாதிரி லைக் பண்ணுவேன். பாசிட்டிவ் குவைட்ஸ் வரும்ல, அது நிறைய லைக் பண்ணுவேன். ஓகே, சரி, அடுத்த ஒரு क्वेश्चन போலாமா? ஓகே. ஐயோ, தண்ணி குடிக்கிறீங்களா? குடிச்சிரங்க. நீங்க சொன்னதுக்கு அப்புறம் குடிக்கலன்னா எப்படி? குடிச்சீங்கன்னா இது 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 உங்களுக்கு எனக்குமான ஒரு கேள்வி. ஓகே ஓகே ஃபைன். இதுவும் It's not related to Nini or not related to Insta வா? இன்ஸ்டா தான். இன்ஸ்டால உங்களுக்கு எனக்கும் ரிலேட்டடான ஒரு கேள்வி. நீங்க ஒரு போஸ்ட் போட்டிருக்கீங்க, ஒரு போஸ்ட் போட்டீங்க. இது வந்து இவெண்டாவே நடந்தது, பட் அது வந்து போஸ்டாவே போட்டிருக்கீங்க. நம்ம ஸ்டார்ட் மியூசிக்னு ஒரு ரியாலிட்டி ஷோ போனோம் ரீசெண்டா. போய் எப்படி நான் முட்டை வாங்கினேன், அப்புறம் ஜெயிச்சோம். Rest is history. ஓகே. அதுல நீங்களும் நானும் ஒரு பாட்டுக்கு டான்ஸ் ஆடுவாங்க. எந்த பாட்டா? You know the song? ஹலோ, ஆமா. என்னன்னா எந்த பாட்டுன்னு கேக்குறீங்களா? என்னவளே அடி என்னவளே இந்த இதயத்தை. எனக்கு நீங்க இந்த பாட்டு சம்பந்தமா எதனா கேட்டா டக்குன்னு சொல்லிடுவீங்கன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் நிறைய பாட்டு சம்பந்தமா கேள்வி இருக்கு. Okay, I'll try my best. Okay. இது கொஞ்சம் ட்ரிக்கான கேள்வி. I know you will answer, but கேக்க நல்லா யோசிச்சுட்டு பதில் சொல்லுங்க. Okay. It's a tricky question. Okay. சார் எங்க இருக்கீங்க சொல்லுங்களா? கொஞ்சம் டக்குன்னு ஹெல்ப் பண்ணுங்க. அக்கா ரொம்ப கஷ்டப்படுறேன். ஓகே. நம்ம வந்து நீனி சங்கமம் ஸ்பெஷல் பண்ணும்போது ஒரு போட்டோ ஒன்று எடுத்தோம். எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுத்தோம். கிட்டத்தட்ட ஒரு 13-14 பேரு கிட்ட இருந்தோம் அந்த போட்டோல. நீனி சங்கமம் பண்ணும்போது yes I do remember. நீங்க துரசிங்கம் பக்கத்துல நின்னுட்டு நல்லா I do remember. சங்கமம் போட்டோ எடுத்தோமா வீடியோ பண்ணோமா? வீடியோவும் பண்ணோம். சரி ஓகே, சொல்லுங்க. ஐயோ क्वेश्चन கேளுங்க. அந்த மாதிரி சங்கமம் வருதுன்னு சொல்லிட்டு வீடியோ பண்ணோம். பட் என்னோட கேள்வி வந்து அந்த போட்டோல கத்தி இருந்தானா இல்லையா? எஸ் ஆர் நோ, அவ்வளவுதான். நோ. கத்தி வந்து சீரியல்லயே 2 நாள் கழிச்சுதான் அவன் ஜாயினே பண்ணா. பிகாஸ் அவனோட கல்யாணம் கோயம்புத்தூர் போயிருந்தா. ரைட் ஆன்சர். எனக்கு நினைச்சேன் நீங்க ஃபுல்லா அவன் பின்னாடி பேக் ஸ்டோரியே கரெக்டா சொல்லுவீங்கன்னு. ரைட் ஆன்சர். அதுல வந்து ஒரு ட்ரிக், டக்குன்னு ஞாபகப்படுத்தினா வராது அந்த கதையை. இல்ல என்னன்னா நடிச்ச ஒரு சீன் ஞாபகம் இருக்கு எனக்கு. அந்த சீன்ல நம்மளே கலாய்ப்போம், என்னடா கல்யாணம் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சுச்சா அப்படின்னு. சோ ஐ ரிமெம்பர் தட். சூப்பர். ஓகே, திஸ் இஸ் ஆல்சோ an easy question. ஈஸியா உங்களுக்கு ஆப்வியஸ்லி இது தெரிஞ்சிருக்கும். சும்மா நீங்க ஆன்சர்ஸ் பண்ணுவீங்கன்ற நம்பிக்கையிலேயே கேக்குறேன். உங்களுடைய ஃபர்ஸ்ட் இன்ஸ்டா போஸ்ட் என்ன ஞாபகம் இருக்கா? 25th நவம்பர். இல்ல, என்ன போஸ்ட்? அது என்ன போஸ்ட் ஞாபகம்? என்னோட ஃபர்ஸ்ட் விஜய் அவார்ட் குழந்தைய இப்படி கையில தூக்கி இப்படி நின்னுட்டு ஒரு
pick. If I'm not wrong, yes, that should be my first pick. ரைட் ஆன்சர். ஒரு அவார்ட் வின்னிங்கோடவே உங்களுடைய இன்ஸ்டாவை ஓபன் பண்ணீங்க. 6 கேள்வி கேட்டிருக்கேன், 6க்குமே ரைட் ஆன்சர் பண்ணிட்டீங்க. ஏங்க இன்னும் 6 தானா? 6 கேட்டிருக்கேன், 6க்கு ரைட் ஆன்சர் பண்ணிட்டீங்க. குட் கோயிங். ஓகே ஃபைன். இன்னும் 4 குட் கோயிங். ஓகே. ஓகே, ரச்சிதா மகாலட்சுமி உங்களுடைய அக்கவுண்ட்ல ஓபன் பண்ணோனே கீழே வந்து what is that describes you? ரச்சிதா மகாலட்சுமி அபிஷியல் கீழே உங்களை பத்தி நீங்க சில போட்டிருக்கீங்க, நீங்க யார் யார் என்னென்ன பண்ணுவீங்க அப்படின்ட்டு. அது என்ன சொல்றீங்க? யா that's a question. So அது என்ன ஆர்டர்ல போட்டிருக்கீங்க, you can சொல்ல முடியுமா? ஃபர்ஸ்ட் என்ன போட்டிருக்கீங்க? ஃபர்ஸ்ட் ஐ வில் ஸ்டார்ட். ஆக்டர், மாடல், ஆங்கர், ஹோஸ்ட், ஜட்ஜ். வரே வா. ரச்சிதாவா நான் கொக்காவா? அப்படியெல்லாம் இல்ல. நீங்க சொன்ன அது உங்களுக்கு தெரியாது. நான் இவ்வளவு வேணாலும் சொல்லலாம். கேள்வி உங்களுக்கு தெரியாது. நீங்க +2 எழுதுனீங்களா? ஆக்சுவலா அதாவது +2 எழுதிருக்கேன், லா காலேஜுக்கு போயிருக்கேன். ஆனா லா கம்ப்ளீட் பண்ண முடியல, அவ்வளவுதான். 3 இயர்ஸ் பண்ணேன், 2 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ண முடியல, டிஸ்கண்டினியூ பண்ணிட்டேன். And then I did my mass application. அவ்வளவுதான். So +2 பண்ணிருக்கேங்க. +2 எவ்வளவு பெர்சன்டேஜ் எடுத்தீங்க? 78. இன்னைக்கு வந்து 100% எடுத்து அந்த சாதனையை முறியடிக்கிறீங்க. 78 பிரேக் பண்றீங்க. நீங்க வந்து எவ்வளவு புத்தாலின்றதை காட்டுறீங்க உலகத்துக்கு. 10th எவ்வளவு பெர்சன்டேஜ் எடுத்தீங்க? 10th 82. ஏன் +2 போனோனே சரியா படிப்பு இல்ல? என்னாச்சு? ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் ஊர் சுத்தல. நீங்க வேற +2 வந்து இன்னும் மோசமா போயிருக்கணும். பட் எனிஹவ் அட்லீஸ்ட் அதாவது வந்திருக்கு அப்படின்னு. என்ன பண்ணீங்க? ஆக்சுவலி +2 பண்ணும்போது நான் வந்து ஆங்கரிங் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அந்த டைம்லயே ஆங்கரிங் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதுக்கு அடுத்துதான் சீரியல்ஸ் பிஸியா. இல்ல வேற ஏதோ கேள்விப்பட்டேன், உங்க ஸ்கூல் காம்பவுண்ட் சவுத் மேல உங்க பொண்ணுங்களோட உட்காந்துட்டு போற வர பசங்க எல்லாம் கிண்டல் பண்ணி கலாட்டா பண்ணிட்டு இருக்கீங்க. ஸ்கூல்ல அது பண்ணிருக்கேன். பண்ணலனால இது பண்ண மாட்டேன், பண்ணிருக்கேன். ஆனா தட் இஸ் இன் மை லா காலேஜ். லா காலேஜ் படிக்கும் போது கிளாஸ் கட் அடிச்சுட்டு போய் நம்ம வந்து செம்மையா அராஜகம் பண்ணிருக்கோம். நீங்க I mean, sorry. எனக்கு அது and I have that problem in the நாங்க நம்ம அது கன்ஃபியூஸ் ஆகும். Please don't mind. ಗೊತ್ತಾಯ್ತು இதெல்லாம் ஒளிபடுதே அழிவுtriயா? Okay. ஓகே, அடுத்த கேள்விக்கு ரெடியா இருக்கீங்களா? இது ஒரு எமோஷனலான கேள்வி, பட் ஐ ஹோப் நீங்க வந்து ஒரு ரைட் ஆன்சர் பண்ணிடுவீங்கன்னு. என்ன கேள்வி? சாரிங்க. கொஞ்சம் எமோஷனலான கேள்வி. பர்சனலா? எமோஷனல். ஓகே. சாரி. உங்க வாய்ஸ் பிரேக் ஆகுது, வேற ஒண்ணும் இல்ல சார். ஆமா, எமோஷனலான கொஞ்சம் கேள்வி. ஐ ஹோப் நீங்க பதில் சொல்வீங்க. ஓகே. நீங்க வந்து ஒரு மியூசிக் லவர், அதுவும் எஸ்பிபி சாருடைய பாடல்கள்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எஸ்பிபி சாருடைய மறைவுக்கு நீங்க ஒரு ட்ரிபியூட் ஒன்னு போட்டிருந்தீங்க, ஒரு போஸ்ட். அதுல என்ன பாட்டு இருந்துச்சு? இட்ஸ் மை ஆல் டைம் ஃபேவரட் சாங்.
காதலே என் காதலே என்ன படம் அது? செய்ய போகிறாய். Do it. என்ன படம் அது? Do it. Do it. ரைட் Do it. ஆன்சர். ரைட் ஆன்சர். Thank 8 you. 8 கேள்விகள் முடிஞ்சது. இன்னும் 2 கேள்விகள் எனக்கு தான் பாக்கி எஸ்பிபி இருக்கு. சார் சாங்ஸ் வந்து நான் பைத்தியம் தான். கன்னடாலயும் நிறைய பாடல்கள் வெறும் எஸ்பிபி சார் அண்ட் சித்ராம்மா காம்பினேஷன்ஸ் மட்டும் தான் கேட்பேன். என்னோட பிகாஸ் நான் எல்லா லாங்குவேஜஸும் கேட்கறேங்கிறதுனால நான் வந்து எனக்கு வந்து தனி பிளேலிஸ்டே இருக்கும். கன்னடா ஹிட்ஸ், தெலுங்கு ஹிட்ஸ், தமிழ் ஹிட்ஸ் அப்படின்னு. So I'm a crazy fan of SPB sir. Fantastic. இன்னும் 2 more questions to go. ரெண்டுமே ரொம்ப ஈஸியான ஐ திங்க் ரொம்ப செமையா பண்ணிடுவீங்க. ஒன்னு ரொம்ப சப்ப கேள்வி. இது நீங்க ப்ரிப்பேரே பண்ணிட்டு வந்திருப்பீங்க. ஐ நோ, பட் ஸ்டில் ஐ அம் கோயிங் டு ஆஸ்க் யூ. நீங்க எத்தனை பேரை ஃபாலோ பண்றீங்க? ஆல் டுகெதரா இல்ல எப்படி? இன்ஸ்டால மேல நம்பர் போட்டிருக்கோம்ல, அதுதான் நான் 165. ஆல் டுகெதரா கேட்டீங்கன்னா என்ன அர்த்தத்துல ஆல் டுகெதரா கேட்டீங்க? இல்லங்க எத்தனை பேருன்னா நான் மேபி வெறும் இந்த செலிபிரிட்டிஸ் அந்த மாதிரி எத்தனை பேரு ஆல் டுகெதர்னா இந்த சில பேஜ் கிராஃப்ட் பேஜ் எல்லாம் நான் வந்து ஃபாலோ பண்ணிருப்பேன். அதையும் சேர்த்தான்னு எனக்கு தெரியாம போயிடுச்சு. அதனால சோ நான் கொஞ்சம் அப்படி கேட் ஏதோ சொல்ல வருது நாட்டுக்கு. 165. ஓகே, 165 ரைட் ஆன்சர். யா ஓகே, திஸ் இஸ் another easy cakewalk question. நீங்க it's a cakewalk question. Okay, before that cakewalk question கொஞ்சம் ரிலீஃப் பண்ணுங்க, எனக்காக ஒரு பாட்டு பாடுங்க. இல்ல, இது கேள்வி பயங்கர ரிலீஃப் தான். இதுக்கப்புறம் நான் பயங்கர ரிலீஃப் பண்ண போறேன் உங்களுக்கு. ஓகே, 10 out of 10 வாங்கலாம் அதுல நீங்க பண்ணிட்டீங்கன்னா. So you want to take a break? Okay, we'll go out. No, that's okay. Go out. சரி, நீங்களும் நானும் பண்ண ஒரு ரீல் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் ரீல். இல்ல, கேள்வி கிடையாது, சும்மா கேக்குறேன். சும்மா சொல்லுங்க. இருக்கு, ஏன்னா உங்களுக்கு ரீல் பாட்டு கேட்டுலாம் கண்டிப்பா சொல்லுங்க. எனக்கு தெரியாது, நீங்க சொல்லுங்க. கரெக்டா சொல்லுங்க. அத கேக்குறேன், என்ன ரீல் பண்ணோம் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்களும் நானும் பண்ண. நான் ரீலே பண்ண மாட்டேன் ஆக்சுவலி, எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. அன்னைக்கு ஆக்சுவலி ரீல் பண்ற மைண்ட் செட்ல இல்ல, சும்மா நீங்க எடுத்து நின்னுட்டு போட்டோ எடுத்துட்டு இருந்தீங்க. கத்தி அந்த பக்கம் நின்னுட்டு இருந்தாங்க. சோ என்னன்னா, எனக்கு ஒரு ஸ்லோ மோஷன்ல ஒரு வீடியோ எடுத்துட்டாடான்னு சொல்லிட்டு இங்க இருந்து இப்படி வர அப்படின்னு சொன்னேன். நான் சொன்னதுதான். அதுக்கப்புறம் தான் சரி ஓகே அப்படின்ட்டு நான் அந்த பக்கத்துல இருந்து இப்படி ஸ்லோவா வருவேன். அவன் அந்த இதை எடுத்துட்டு ஒரு பாட்டு போட்டிருந்தீங்க. ஆக்சுவலி எந்த பாட்டுன்னு சொல்லணுமா? அது தெரியுமே, ரச்சிதா 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 அந்த பாட்டு போட்டிருந்தீங்க. சோ எனக்கு என்ன பாட்டு அதுல போடணும்னு ஆசையா இருந்ததுன்னா, சில்லி அந்த சாங் போடணும்னு ஆசையா இருந்தது. அதுக்குள்ள நீங்க இத போட்டு ரீல்ஸ் போஸ்ட் பண்ணீங்க. பட் அதை விட நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி கொஞ்சம் சிங்க் ஆயிடுச்சு. So, your 10th question. Oh, okay. Is it a easy question or is it a easy question? Easy question. என்ன பொறுத்தவரைக்கும் easy question உங்களுக்கு. Okay. உங்களுடைய என்னுடைய இந்த நீ நடிக்கிற ஒவ்வொருத்தருடைய மோஸ்ட் ஃபேவரட்டான ஒரு பர்சன் இந்த ப்ராஜெக்ட்னா மிஸ்டர் ரமணகிரி வாசன். ரமணன் சார் தான் வந்து எல்லாரோட ஒரு ஃபேவரட்.
ஸோ அவருக்காக தான் நிறைய பேர் இந்த ப்ராஜெக்டே பண்றாங்க. மோர் தென் எனிதிங். இப்போ நீங்க கூட சொன்னீங்க அவர் இல்லைன்னா பண்ணிருக்க மாட்டாங்க. இதே பதில்தான் நிறைய பேருமே சொன்னாங்க. அவரு தான் கேட்டாரு, அதனால அது என்ன ரோலா இருந்தாலும் நான் பண்றதுக்கு தயாரா இருக்கிறேன் எல்லாருமே. அவரும் உங்களை பத்தி நிறைய சொன்னாரு, நீங்களும் கேட்டிருப்பீங்க அவரோட லைவ் இன்டராக்ஷன் செஷன்ல. அவருடைய இன்ஸ்டா ஐடி என்ன? இருக்காங்களா அவங்க இன்ஸ்டால? நான் ஆன்சரே சொல்லிட்டேன் வேற, நீங்க ஈஸியா சொல்லிடலாம். அவங்க ஃபுல் பேர்ல தான் இருக்கணும், ரமணகிரி வாசன் அப்படின்னு. எங்கேயாவது ஒரு இடத்துல உங்களை மாதிரி மானியத்தேனே பொன்மானியனே அண்டர் ஸ்கோர் எல்லாம் போட்டிருக்காங்க, அதெல்லாம் யோசிச்சு சொல்லுங்க. நீங்க ரச்சிதா அண்டர் ஸ்கோர் மகாலட்சுமி அண்டர் ஸ்கோர் அபிஷியல். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நம்ம ஃபேன்ஸுக்கு வந்து என்ன வந்து கேட்பாங்கல்ல கேள்வி, எதுக்கு இந்த கதையில இப்படி வருது, எதுக்கு இப்படி இந்த மாயில நீங்க இப்படி எதுக்கு, நான் இல்ல 2-3 பேருக்கு ரமணன் சார் டேக் பண்ணி விட்டுருக்கேன். இல்ல ஐடி தெரியும், பட் அவங்க ரொம்ப ஆக்டிவா இல்லல்ல. சோ ஐ டோன்ட் நோ இஃப் ஹி தேர். ஆக்டிவா இருக்காரு, ஆனா ரொம்ப பிரைவேட்டா இருக்காரு. அவர் வந்து ஒரு பிரைவேட் அக்கவுண்ட் வச்சிருக்காரு, அதனால அவர் பண்றது வந்து நமக்கு தெரியாது. பட் இஸ் ஆக்டிவ். அன்லெஸ் நீங்க அவரை ஃபாலோ பண்ணீங்கன்னா தான் நீங்க அவர் என்ன பண்றது தெரியும். No, அவங்கள ஃபாலோ பண்ணல, பட் ஐ நோ தட் ஹி இஸ் ஆக்டிவ். ஐ மீன் ஹி இஸ் தேர் இன் இன்ஸ்டா. ஏன்னா நான் டேக் பண்ணிருக்கேன் 2-3 பேருக்கு, எனக்கு நல்லாவே தெரியும். சரி ஆன்சர் சொல்லுங்க, கம் ஆன். ரமணகிரி வாசன் எடுத்துக்கோங்க. RAMANA கிரிவாசன். just go with ரமணகிரி வாசன். 9. நீங்க இல்ல இப்படி எல்லாம் பண்ண கூடாது. இங்க கேளுங்க. ஆன்சர் சொல்லுங்க. ரமணனுடைய இன்ஸ்டா ஐடி. Please. இந்த கேள்வியில தான் வந்து ரமணகிரி வாசன் இஸ் தி ரைட் ஆன்சர். கரெக்ட்டா? So 10 out of 10. 10 on 10. Congratulations, installer. இன்னும் இன்ஸ்டாவா? இன்ஸ்டால முடிஞ்சிருச்சு. இன்னும் நீனி இருக்கு. நீனில இன்னும் 10 கேள்வி இருக்கு. அதுக்கு முன்னாடி நம்ம நீனி டீம்ல இருந்து இப்ப யாரையாச்சும் நான் வந்து லைவ்ல எடுக்கலாம் ட்ரை பண்றேன். யார்ல இருந்து? நீனி டீம்ல இருந்தாங்க. நீனி டீம்ல இருந்து யாரையாச்சும் நான் லைவ்ல எடுக்க ட்ரை பண்றேன். யார் இருக்காங்கன்னு தெரியல, பட் எனக்கு யாருக்கும் சொல்லவும் இல்ல, இன்ஃபார்மும் பண்ணல. ஜஸ்ட் நீனி டீம்ல இருந்து லைவ்ல எடுக்கிறீங்களா? ஆமா, முதல்ல எல்லாரும் ஆனா உங்ககிட்ட எல்லாம் சொல்லிருப்பாரு இந்த மாதிரி காம்படிஷன் இருக்கு பண்ண போறேன். ஆனா வந்து நான் லைவ் வந்து பாதி தூரம் போனதுக்கு அப்புறம் தான் நான் இன்னில இருந்து ஒண்ணு வச்சு ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னாரு. அதனால நான் சரியா ப்ரிப்பேர் பண்ண வந்துட்டேன். காயத்ரி, நம்ம எதுக்கு காலேஜ் போறோம் அது முதல்ல சொல்லு. காலேஜுக்கு எதுக்கு போறோம்? எத்தனை தடவை சொல்றது?
வேற எதுக்கு? அதுக்கு வந்து எதுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்றோம்? எதுக்கு இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணிருப்பேன்ல, நான் தான் உங்களுக்கு டெமோவா போயிட்டேன். அதனால யாரு கிஃப்ட் வாங்கினாலும் எனக்கு ஷேர் பண்ணணும், இல்லன்னா சம்மடி வாங்குவீங்க. நீங்க பாருங்க, நீங்க ப்ரிப்பேரே பண்ணாம 15 வாங்கிருக்கீங்க மார்க். ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தவங்கள உங்களோட கம்மியா வாங்கிருக்காங்க. அதான் நான் சொன்னேன். பின்னாடி அங்க யுவராஜ் வச்சு தள்ளுறாரு, நான் தள்ளுறேன். ஓகே, உங்க இப்ப ரச்சிதா வந்து அடுத்து நீனி சம்பந்தமா கேள்வி விளையாட போறாங்க இந்த ரவுண்ட்ல. ஓகே ரச்சிதா, அது உங்க முன்னிலையில அவங்க வந்து நான் ஒரு 4 கேள்வி கேட்க போறேன். அது ரச்சிதா என்ன பதில் சொல்ல போறாங்க? எல்லா பேப்பரையும் கரெக்ட் பாப்பா பாப்பா மூச்சு பேசாதடா தங்கம். பாருங்க அந்த இல்ல ஐபால் இல்ல மட்டும் சைடுல போயிட்டு போயிட்டு வருது, என்ன நடக்குதுங்க? ஐபால் எல்லா இடத்துக்கும் நான் போவேன், இப்படி இப்படி போயிடுவேன். நான் சொல்ல, பின்னாடி ஒரு 4 பேர் உட்கார்ந்து இருக்காங்க. அவங்க எல்லாருமே வந்து ஒரு வீடியோ ஓபன் பண்ணி வச்சுட்டு அப்படியே பாத்துனே இருக்காங்க. ஓகே ரெடியா போலாமா? சரி, இதுக்கு வந்து சாட்சியம் 2 பேர் இருக்காங்க. பட் ரச்சிதா, இது எல்லாருக்குமே கொடுத்த ஆப்ஷன் தான். இதுல வந்து 2 லைஃப் லைன் இருக்கு உங்களுக்கு. எய்தர் யூ கேன் ஆஸ்க் ஜனனி ஆர் நீங்க எடுத்துக்கலாம் இவங்களோட காயத்ரி. அந்த லைஃப் லைன் வச்சிருக்கிறது காயத்ரி, அந்த லைஃப் லைனும் கொடுக்குறேன் உங்களுக்கு. ஸோ 4 கேள்வி இவங்க முன்னாடி நடத்த போறேன். ஜனனி, நீங்க வந்து அவங்களுக்கு ஏதாச்சும் கேள்வி கேட்டா நீங்க ஹெல்ப் பண்ணலாம். ஃபுல் மார்க்ஸே தரேன் நான், ஹாஃப் மார்க்னால ஃபுல் மார்க்கே தரேன். அந்த பின்னாடி இருக்க ஆட்களை ஆஃப் பண்ணிட்டு பாருங்க, பின்னாடி ஏதோ ஒரு ஸ்கிரீன் போயிட்டே இருக்கு பாத்தீங்களாங்க. நீங்க சொல்லுங்க. பாத்தீங்களா என்ன கேடி வேலை? ஏமாத்தாதீங்க ரச்சு. ஓகே ரச்சிதா, இந்த கேள்விக்கு நீங்க கரெக்ட் ஆன்சர் சொல்றீங்கன்னா முதல் கேள்வி நான் எப்பவுமே நான் ஒரு ஈஸியான கேள்வியில இருந்தே ஆரம்பிக்கணும்னு தான் நினைப்பேன். இது உங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு சாங் ஆமா, சாங் சம்பந்தமான கேள்வி. ஆக்சுவலி இது வந்து ஷூட் பண்ணும்போது இந்த சாங் இல்ல. ஆக்சுவலி எப்பவுமே நம்ம எடிட்டிங்ல மாத்துவாங்க சாங். ஓகேங்களா? நீங்களும் நானும் சேர்ந்து நடித்த முதல் டான்ஸ் சீக்வன்ஸ் ஞாபகம் இருக்கா? ஒரு பயங்கர மூமெண்ட் எல்லாம் பண்ணி பயங்கர டான்ஸ் பண்ணி. நம்ம வந்து 1/2 நாள் பண்ணோம் அந்த மூமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணி நம்ம வந்து டான்ஸ் ஆடுறதுக்கு. சோ நம்மளே கொரியோகிராஃப் எல்லாம் பண்ணி பயங்கரமா பண்ணோம் அது. ஆமா. சோ அதுல பாதி தான் வந்தது. பாட்டுமே நம்ம போட்ட பாட்டு இல்ல, வேற பாட்டு வந்தது. ஆமா. சோ ஆன் ஸ்கிரீன்ல வந்த பாட்டு இது. ஒரு சிவகார்த்திகேயன் படத்துல வந்த பாட்டு. சிவகார்த்திகேயன் நம்ம போட்டு ஆடினது வந்து தாரமே தாரமே சாங்குக்கு நம்ம வந்து போட்டு ஆடணும், சரியா? ஆனா அந்த சாங் வரல. டெலிகாஸ்ட்ல வந்த சாங் வந்து மேல யாரோ உட்கார்ந்து மயிலாஞ்சி மயிலாஞ்சி மாம ஓ மயிலாஞ்சி, கரெக்டா? டரரர டரரர டரரர. யாய் ரைட் ஆன்சர், ரைட் ஆன்சர். இது இவங்க 2 பேருக்கும் தெரியாது. ஜான், உங்களுக்கு தெரியுமா ஜான்? இது தெரியாது, ஐடியா இல்ல, ஏன்னா அவங்க சீன் இல்ல. ஓகே, அவங்க இன்வால்வ் ஆன ஒரு சீன்ல இருந்து நான் ஒரு கேள்வி கேக்குறேன். ஓகே, அவங்க இன்வால்வ் ஆன அவங்கல இருந்து 2 கேள்வி இது இருக்கு. அடுத்தடுத்து ஒரே சீக்வென்ஸ்ல தான் கேள்வி கேக்குது. அந்த சீன்ல நீங்க இல்ல ஜனனி, ஆனா அது உங்களுக்கு தெரியும். ஓகே,
அந்த நான் சீன்ல நீங்க இருந்தேனா இல்ல, ஓரமா நீங்க அதுக்கப்புறம் இருந்தீங்க. அந்த ஓரத்துல எப்பயும் நம்ம இருந்ததுதான். அதேதான். பட் இந்த சீன் வந்து ரொம்ப ஹிலேரியஸா இருந்துச்சு. நாங்க வந்து ஒரு மலையாளி கேட்ட போட்டு ஐடி ரைட் போய் ஒரு வீட்டுல ரைட் பண்ணுவோம். நீங்க வந்து எங்களை காப்பாத்துவீங்க கடைசியா. ஒருத்தர் வீட்டுல கடைசியில வந்து கட் 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 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரியாலிட்டி ஷோ மாதிரி பண்ணி நீங்க கட் பண்ணுவீங்க. ஆமா ஞாபகம் ஆமா, இருக்கா? சீன் ஞாபகம் இருக்கு. கொஸ்டின் கேளுங்க. கொஸ்டின் வந்து நாங்க 2 பிரபல மலையாள நடிகர்களுடைய பேர்ல தான் போவோம். ஆ? மலையாள ஆக்டர்ஸ், பாப்புலர் மலையாள ஆக்டர்ஸ் உடைய பேர்ல நான் கத்தி 2 பேருமே 2 மலையாள பாப்புலர் ஆக்டர்ஸ் உடைய பேரை சொல்லி போவோம். ஓகே, சோ அதுல Okay. நான் என் பேர் என்னவா இருந்துச்சு, கத்தி பேர் என்னவா இருந்துச்சு, இல்ல அந்த 2 பாப்புலர் மலையாளி ஆக்டர்ஸ் பேர் சொன்னா கூட போதும். ஜான் உங்களுக்கு தெரியுமா? காயத்ரி, சத்தியமா தெரியும். எனக்கு கொஞ்சம் தெரியும். வாவ், 1.5 கேள்வி 1.5 மார்க் ஆன்சர் இங்க இருக்கு. ஆமா. ரச்சிதா உங்களுக்கு தெரியும்? ஜான். சும்மா நடிங்க. நீங்க தான் ஜான் கேட்டுக்கிறீங்களா? ஓகே ஜான் நீங்க சொல்லலாம். இல்ல இருங்க 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 இருங்க. 2 மலையாள நடிகர்களுடைய பாப்புலர் ஆக்டர்ஸ்னா மோகன்லால் சார், மம்முட்டி சார், இவங்கதான் 2 பாப்புலர் அப்படின்னு நம்ம எடுத்தோம்னா மோகன்லால் சார் அண்ட் மம்முட்டி சார். பகத் பாசல், சோ நிவின் கொஞ்சம் பாலி. பகத் பாசல் எல்லாம் இப்போ நிவின் பாலி, கரண்ட் துல்கர் ஹீரோஸ் சல்மான். எல்லாம் நாங்க பாப்புலர் இது கன்சிடர் பண்ண முடியாது. they are legendary actors. துல்கர் actors. துல்கர் It should be சல்மான். மோகன்லால் and லாலேட்டன். Okay, ஓகே, இது எடுத்துக்கோ. ஓகே, இதுல யார் மம்முட்டி சார். சொல்லுங்க. யாரு மம்முட்டி, யார் மோகன்லால், இத சொல்லுங்க. கீழே போட்டாங்களே, இப்ப இத சொல்லுங்க அவங்க உங்க ஃபேன்ஸ். ஏய், அந்த முன்னாடி 4 பேர் உட்கார்ந்திருக்கீங்களே, சொல்லுங்க இத. இது வந்து பழைய क्वेश्चனுக்கு ஆன்சர் வந்துட்டு இருக்குங்க இன்னும். ஜனனி, இது தெரியுமா உங்களுக்கு? யாரு லாலேட்டன், யாரு மம்முக்கா? நாங்க இதான் சொல்லுவோம். நீங்க மம்முக்கா, லாலேட்டன் வந்து இது கத்தி. எப்படி தெரியும் உங்களுக்கு? ஏன் மம்முக்கா, நீங்க மம்முக்கா சொன்னீங்க, அப்பதான் தெரிஞ்சிச்சு. மம்முக்கா சொன்னீங்க, அப்பதான் தெரிஞ்சிச்சு. கரெக்ட். ரைட் ஆன்சர் காயத்ரி. ரைட் ஆன்சர் காயத்ரி, உங்களுக்காக இந்த ரைட் ஆன்சர் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அதே சீன்ல ஓகே, அதே சீன்ல நம்ம யார் வீட்டுக்கு போனோம்? அந்த கடன் வாங்கின 5 பேர்ல அவர் யாரு? இது ஜானுக்கு தான் தெரியும். இந்த ரகசியம் ஜானுக்கு தான் தெரியும். ஜான் ஹெல்ப் பண்ணலாம். அது அதனாலதான் லைஃப் லைன் பக்கத்துல வச்சிருக்கேன். நீங்க ரொம்ப டைம் எடுக்காதீங்க. 20 நீ பக்கத்துல இந்த இவன் எல்லாம் தேடாதீங்க. இது தப்பு. நீங்க வந்து நீங்க ஜானுக்கு தப்பு. அது இல்ல ஜான் கிட்ட இல்ல, தேடுறது பாருங்க. நான் வந்து அட்லீஸ்ட் இவங்க இதுலயாவது எனக்கு யாராவது ஆன்சர் பண்ணுவாங்கன்னு பார்த்தா யாருமே ஆன்சர் பண்ண மாட்டேங்கிறாங்க. இருங்க, நான் வந்து கொஞ்சம் இங்க போயிட்டு வந்துடுறேன். எங்க போயிட்டு வந்துறீங்க? ஏய், இருங்க, ஆன்சர் சொல்லிட்டு போங்க. எதுவும் வந்தாலும் இப்ப ஆன்சர் சொல்லிட்டு போங்க. வர இல்ல பாத்தீங்களா, அதான் யாருகிட்டயோ போயிட்டு, அதாவது என்னன்னா கொஞ்ச நேரத்துல அவங்க அனுப்புவாங்களே, அதுக்காக வெயிட் பண்றாங்க. கேடி வைல்ட் கேட். இருங்க, எனக்கு தெரிஞ்ச 5 பேர் தானே. இருங்க, 19, பாம்பூபதி அது வேற. 18, மேலூர் நாராயணன் வந்து ஜனனிய பண்ணது.
அப்புறம் 16, 13. வேற யாரு இருந்தாங்க? சர்க்குணம் வந்து 2 பேரையும் வச்சு செஞ்ச ஒரு ஆளு சர்க்குணம். விண்டுமில் ரவி. சர்க்குணம், விண்டுமில் ரவி வந்து இவங்க பஞ்சாபி கீதத்துல போய் இது பண்றது. மலைராஜன், மலைராஜன், மலைராஜன். ஆன்சர் அனுப்பிட்டாங்களா? அந்த கீழே? answer அதாப்பட்டது. நான் வந்து இவ்ளோ கால்குலேட் பண்ணி சொன்னாலும் உங்களுக்கு ஆன்சர் அனுப்பிட்டாங்களா? சரி, சரி, ரைட் கீழே ஆன்சர். பாக்கலாம். அவங்க அனுப்புனாலுமே ரைட் ஆன்சர். யாரு சும்மாவா? வைல்ட் கேட் ஆச்சே. ஏய். ஓகே, ரைட் ஆன்சர். 3 கேள்விக்கு ரைட் ஆன்சர் சொல்றீங்க. இன்னும் 7 questions for the 20 out of 20. பார்க்கலாம் எத்தனை பேர் இதுக்கு ஆன்சர் பண்ண போறீங்கன்னு. எத்தனை கேள்விக்கு நீங்க ஆன்சர் பண்ண போறீங்கன்னு. ஓகே, ஐயோ. நீங்க இந்த சீன்ல நீங்க 2 பேர் இருந்தீங்க, அதனால இந்த கேள்வி நான் கேக்குறேன். எல்லா சீன்லயும் நாங்க என்ன 2 பேர் இருப்போம். ஆக்சுவலி இந்த சீன்ல வந்து ஜனனி தான் எல்லாரோடையும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. ஜனனி, உங்களுக்கு தெரியும்ல அது என்ன சீன்? சீனே சொல்லாம என்ன சீன்னு தெரியும். எல்லாருமே இருந்தாங்க, ஆனா ஜனனி அவுட்ஸ்டாண்டிங் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க அந்த சீன். அந்த இதுடி அந்த காசுடி, காசு சீனு தான். இல்ல கமான். இல்ல சொல்லுங்க. காசு சீனு தான். இந்த சவால் நீங்களும் ஜனனியும் சவால் விடுறா? அது இல்ல, ஏன்னா நான் பின்னாடி சம்பந்தமே இல்லாம நின்னுட்டு எல்லா தங்கச்சிங்க தூங்கிட்டு இருந்த சீனு. வெளியிலயா சீன்ல வந்து உண்மையிலே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணது ஜனனி தான். ஃபுல்லாவே நல்லா தூங்கினாங்க. ஓகே, அந்த பெட்ஷீட் சீன்ல கமான், கேள்விதான். உங்களுக்கு போத்தப்பட்ட பெட்ஷீட் கலர் என்ன? யாருக்கு? சண்டை போட்டு ஒரு பெட்ஷீட் மகாவுக்கு போத்தப்பட்ட பெட்ஷீட் கலர் என்ன? இந்த கலர் தான் வேணும். Too much, Sendil. How can you do this, yeah? I can give you options. I can do this and I can give you options. Okay. You have to give options for this. ஓகே, நான் ஆப்ஷன்ஸ் எழுதி வச்சிருக்கேன். ஓகே, உங்களுக்கு வந்து கிரீன், ஒரு மாதிரி ரெட்டிஷ் கலர், ப்ளூ. கிரீன், ரெட்டிஷ், ப்ளூ. நீங்க சண்டை போட்டு வாங்கின பெட்ஷீட், ஆனால் தான் அந்த கேள்வி கேட்டேன். எனக்கு இந்த பெட்ஷீட் தான் வேணும், கலர் வேணும் அப்படின்னு சொல்லி வாங்கினேன். எல்லாமே ஒரு மாதிரி கேவலமா தெரியுமா உனக்கு? இது மட்டும் வந்து ஒரு பேட்டர்ன் வேற. இந்த பெட்ஷீட்டோட பேட்டர்னும் வேற. கரெக்ட். சரி, ஓகே, இட் ஷுட் பி கிரீன். நான் சண்டை போட்டு வாங்கியிருப்பேன்னா அதுதான் இருக்கணும். ஆமா, நான் ப்ளூ போட்டிருந்தேன். இல்ல, எல்லாருமே மிக்சட் தான். அது ஒரே ப்ளூ தான் இருக்கணும் இல்ல, 2 ப்ளூ கூட இருக்கலாம், 2 கிரீன் இருக்கலாம். ஏன்னா இதே மாதிரி இவங்க சொல்ற கிரீன் மாதிரி தங்கச்சியும் கிரீன் தான் போத்திருந்தா, ஐஷுவும் கிரீன் தான் போத்திருந்தா, அம்மா ரெட் போத்திருந்தாங்க, இன்னொரு ரெட்டுமே இருந்துச்சு அங்க. சோ கேட்கலாம் யாருக்குன்னா, உங்களுக்கு தெரியுமா? கீழே கெஸ்ட். இல்ல, ஆக்சுவலி என்ன ஆகுதுன்னா, நீங்க கேட்டு எவ்வளவு நேரத்துக்கு அப்புறம் இவங்க ஆன்சர்ஸ் அனுப்புறாங்க. சோ எனக்கு ஆன்சர் செந்தில் கவுண்ட் டவுன் கொடுங்க செந்தில். 10 9 8 7 ஏய் ஜான் ஏன் ஜான் இப்படி பண்ற? என்ஜாமி ஜான் வந்து நீங்க என்ன ஆப்ஷன் கொடுத்தீங்க? 2 ஜான் இது ஜான் green blue reddish. it should be green. அரே 1. ஐயோ, முடிஞ்சிச்சு டைம். ஆன்சர் சொல்லுங்க செந்தில், நீங்க சொல்லுங்க.
இட் இஸ் ப்ளூ. ரெட் கலர் லைட்டா கிரீன். இட் இஸ் ப்ளூ ஸ்ட்ரிப், ஸ்ட்ரைட் ஸ்ட்ரிப் ப்ளூ. It should be green. மறுபடியும் நீங்க போய் பாருங்க. இல்ல நான் 2-3 வாட்டி பார்த்தேன். நீங்க வந்து இந்த கேள்வியை கேட்பீங்க, இந்த மாதிரி என்ன சொல்லுவீங்கன்னு தெரிஞ்சுதான் பல வாட்டி பார்த்துட்டு இத வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு நான் வந்து இந்த கேள்வியை வந்து கேக்குறேன் உங்ககிட்ட. சரி, ஓகே ஜான், you should be happy about this because I'm joining the group. டை பிரேக்கர் இருக்கு. Why should I feel happy? எங்களுக்கெல்லாம் ஐயோ. ஒரு rules, இங்க மட்டும் ஒரு தனி ரூல்ஸ் போகுதுன்னு தான் நான் இந்த கவுண்ட் டவுனே கொடுத்தேன். ரொம்ப லென்த்தா பேசுறீங்க. ஒரு கேள்வி கேட்டு 1/2 மணி நேரம் பேசுறீங்க. Actually count down இல்லாம இருந்திருந்ததுன்னா ஏதோ ஒண்ணு நேரம் உங்க ஃபேன்ஸ் சொல்லிருப்பாங்க, நீங்க சொல்லிருப்பீங்க. ஏய் ப்ளூ தான். ஓகே, blue stripes. Okay, done. that was a blue. நீங்க சொல்லிடுவீங்கன்னு நினைச்சேன். ஏன்னா அந்த கலரு இதுல எல்லாம் நீங்க கொஞ்சம் கெட்டி கொஞ்சம் கரெக்டா இருப்பீங்க. எனக்கு எது தெரியுமா, காலையில எந்திரிச்சு வந்து அந்த பெட்ஷீட்டை எடுத்து உங்க மூஞ்சில எறிவேன். அது மட்டும் தான் ஞாபகத்துக்கு வருது. இது ஞாபகத்துக்கு வராம போயிடுச்சு. ஆனா அதனால அந்த கிரீன் சரி, மேபி ஓகே. எக்ஸாக்ட்லி. பட் ஓகே, இட்ஸ் வெல் பிளேட். இன்னும் தப்பே கிடையாது. இன்னும் நிறைய क्वेश्चंस இருக்கு. இன்னும் ஒரு 5-6 क्वेश्चंस. சோ அதனால யூ கேன். எஸ், அவங்க 20 வாங்கிடுவாங்க செந்தில். சரி, எக்ஸ்ட்ரா ஒரு 3 क्वेश्चन போடுங்க. ஆக்சுவலி அது பண்ணலாம் நீங்க. ஆக்சுவலி நீங்க 2 பேரும் அவங்களை ஹெல்ப் பண்றதுக்கு கூப்பிட்டா நீங்க அவங்களை கெடுத்துட்டீங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல நீங்க தப்பு பண்ணிட்டீங்க செந்தில், அதுக்காக தான் நான் வந்திருக்கேன். இல்ல சரி, காயத்ரி, ஜனனி, thank you so much. இந்த கான்டெஸ்ட்ல இவ்வளவு நேரம் வந்தீங்க. அடுத்த 2 பேரை நான் எடுக்க போறேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல அவங்க என்ன கிடைப்பாங்க, அவங்கள வின் பண்ண வைக்கிறாங்களான்னு பார்க்க போறேன். ஓகே. thank you so much. Stay connected. இவங்க 20 பாயிண்ட்ஸ் வின் பண்றாங்களா, ஐ மீன் 19 வின் பண்றாங்களா இப்போ பாருங்க. ஓகே, இல்ல நீங்க எக்ஸ்ட்ரா 2 क्वेश्चंस போடுங்க. அப்படிலாம் கேட்க இல்ல இல்ல முடியாது. கேக்கலாம். come on, கேக்கலாம், ஒண்ணும் பிரச்சனை இல்ல. கேம் இஸ் a game. வாங்க வாங்க, நம்ம क्वेश्चन நம்ம Okay. questions நம்ம bye bye guys, best. bye 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 பை பை பை. bye. கட் ஆகலப்பா. நம்ம இங்க இருக்கு பாருங்க, லைவ் மேல லிப்ஸ்டிக் மிஸ் ஆகுது. ஏய் கேட், கம் ஆன். என்னாச்சு கேட்? ஓகே, Yes. ஒரு ஃபர்ஸ்ட் கேள்விக்கு தப்பா சொல்லிருக்கீங்க. பரவாயில்ல, நான் வந்து நீங்க பதில் சொல்லிடுவீங்கன்னு நினைச்சேன். இதுக்கப்புறம் ஏகப்பட்ட தப்பான ஆன்சர்ஸ் வரும். யூ டோன்ட் ஹேவ் டு வரி அபௌட் இட். அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. சரி கேட், நான் உங்ககிட்ட கேக்குறேன். நீங்க வந்து நிறைய நமக்குள்ள நிறைய சீன்ஸ் வந்து இருந்திருக்கு. வாட் இஸ் யுவர் மோஸ்ட் ஃபேவரட் சீன்? நம்மளோட நடிச்சதுல நீங்க உங்களோட மோஸ்ட் ஃபேவரட் சீன்னா எதை சொல்லுங்க? என்னோட ஃபேவரட் சீன் ஒன்று இருக்கு. உங்களோட ஃபேவரட் சீன் நான் சொல்லுங்க. என்னோட ஃபேவரட் சீன் வந்து நீங்க வந்து அந்த உண்மை தெரிஞ்சிட்டு ஒரு ட்ராலி ஷாட்ல ரவுண்ட்ல நின்று அடி அடி நடிச்சு பேசுவீங்க இல்லையா? ஃபர்ஸ்ட் டைம் உங்களை நான் அடிச்ச சீனா, அடிச்சு கிழிச்ச சீன், ரத்த காயத்தோட இருந்தது. பட் இல்ல, ஆக்சுவலா அதுல வந்து 2-3 டேக் எடுத்தவங்க. அது நான் பக்கத்துல இருந்து பார்த்தனால சொல்றேன். அது வந்து ஃபுல் சிங்கிள் ஷாட். அது அந்த ட்ராலி வந்து ஃபுல்லா அப்படி இப்படி போவோம், அப்புறம் இப்படி போவோம். ஸோ 2த்துக்குமே அவங்க நடிக்கணும். 2த்துக்குமே அந்த எமோஷன் குறையாம நடிக்கணும். அது வந்து அவ்வளோ ஃபுல் எமோஷன். அந்த கதையோடய ஒரு மெயின் பாயிண்ட் அது. அவங்களுக்கு வந்து இவன் ஏமாத்திட்டான்ற உண்மை தெரியும். வந்து அந்த ஃபுல்லா அந்த நம்பிக்கை உடைஞ்சு அவங்க பேசுற ஒரு சீன் வந்து பயங்கரமா ஆக்ரோஷமா பண்ணாங்க. அது எனக்கு வந்து அவங்களுடைய ஒரு ஃபேவரட் சீன் பண்ணதுல. அது அவங்க அப்பயும் சொன்னேன் நான் அவங்க கிட்ட, இப்பயும் சொல்றேன், அது என்னோட ஃபேவரட் சீன். ஸோ நீங்க அந்த மாதிரி உங்களோட ஃபேவரட் சீன், உங்களோட ஃபேவரட் சீன் என்ன? உங்களோட பெர்ஃபார்மன்ஸ்ல நீங்க எதுவுமே பண்ணுங்க. நீங்க செந்தில் தப்பா எடுத்துக்காதீங்க. கண்டிப்பா எடுத்துக்க மாட்டேன். நீங்க வேற யாருன்னா
I don't have anything as such yet. அந்த மாடஸ்டியை நான் பாராட்டுறேன். I நான் don't have இருந்ததுல anything. கேக்குறேன். ஓகே. இருந்தது இல்லையா? மேபி எனக்கு இந்த டிவோர்ஸ் இது வந்து அந்த சைன் பண்ணி முடிச்சிட்டு நான் போய் நிப்பேன் இல்ல, அந்த பிளாக் எனக்கு பிடிக்கும். ஏன்னா டைரக்டர் வந்து ரொம்ப கம்பல்சரியா சொல்லியிருந்தாங்க, கண்ணீர் வெளியில வரக்கூடாது, அது வராம அதை அடிக்கி பிடிச்சி என்ன பண்ணுமோ பண்ணு அப்படின்னு இருந்தாங்க. ஸோ மேபி அந்த ஃபுல் சீனே வந்து எனக்கு கொஞ்சம் பிடிச்சிருந்தது. பிகாஸ் எனக்கு நீங்கிறது நான் பார்க்கல. ஸோ அதை நான் விஷுவலைஸ் பண்ணி இமேஜின் பண்ணிட்டு தான் அதுக்கேற்ற மாதிரி நான் ரியாக்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா நீங்க பண்ணும்போது நான் உள்ள இருந்தேன், உங்க ஷார்ட்ஸ் எடுக்கும் போது நான் உள்ள இருந்தேன், நான் பார்க்கல. ஸோ ஐ நோ ஹவ் யூ வுட் ஹேவ் ரியாக்டட் அந்த சீனுக்குன்னு. விஷுவலைஸ் பண்ணி இந்த இடத்துல நீங்க இப்படி கேட்டிருப்பீங்க, அதுக்கு நான் என்னடா பண்ண முடியும் அப்படின்னு நிறைய பண்ணணுங்கிறதுக்காகவே அப்படி பண்ணிருந்தேன். ஸோ அது. அண்ட் இன்னொன்னு சொல்லணும் செந்தில்ஜி, என்னன்னா என்ன இதுல என்ன சொல்லுவேன், டிவி தப்பா எடுத்துக்கல, தப்பா இல்ல, நல்லா நீங்க வந்து எனக்கு வந்து இதுக்காகவே எனக்கு வந்து ஒரு ஒரு விருந்து போடணும், சூப்பரான ஒரு விருந்து. ஓகேயா? என்னன்னா டிவி இதுலயே நான் நடிச்சதுல என்ன மாதிரி ஒரு பர்சன், ஒரு ஒரு மேல் ரூபத்துல என்ன மாதிரி ஒரு பர்சன், அதாவது இந்த சாங் போட்டு அழுற ட்ரெண்ட் வந்து இது நான் தான் மெயினா பண்ணேன். சரியா? SM பண்ற டைம்ல இருந்து நான் அழுனோன்னா நான் மியூசிக் போட்டுட்டு தான் இன்னைக்கு வரைக்கும் நான் அழுது இருக்கேன். ஓகேயா? இன்னைக்கு வரைக்கும் SM முழுக்காவே இதுதான் நான் பண்ணிருக்கேன். அண்ட் ஈவன் மை தெலுங்கு சீரியல். பட் அந்த மாதிரி ஒரு பர்சன் ஒரு சாங் போட்ட உடனே ஒரு அவங்களும் இந்த மாதிரி எமோட் ஆயிட்டு அழுறாங்க அப்படின்னு பார்த்தது நீங்க மட்டும்தான். ஸோ ஐ வாஸ் லைக் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போதும் சரி, ஐ வாஸ் லைக் வாவ், சம்மன் லைக் அப்படியே பாக்குற மாதிரி இருந்தது. ஸோ உங்களுக்கு மீச தாடி வச்சு என்ன பாக்குறீங்க? அப்படி இல்ல, அப்படி இல்ல, பாக்கும்போது மீச தாடியோட தான் ஞாபகம் வரும். ஏன் சொல்றீங்க? அப்படி இல்ல, someone like அந்த மாதிரி நான் யாரையும் பார்த்தது இல்ல. நிறைய பேருக்கு வந்து கிளிசரின் பாட்டிலா போட்டாலும் கண்ணுல தண்ணி வராது. சோ இந்த மாதிரி அதுவும் அவர் கணக்குல நான் எல்லாம் 1 hour அழ சொன்னாலும் அழுவேன். சோ அதே மாதிரி தான் நீங்களும். சோ அந்த மாதிரி ஒரு பர்சன் உங்க அளவுக்கு நான் கண்டிப்பா நான் பாத்திருக்கேங்க. இல்லங்க அதாவது இந்த கண்ணுல மட்டும் அழ வைக்கணுமா, இந்த கண்ணுல மட்டும் தண்ணி வரணுமா, எத்தனை டாப் வேணும், எத்தனை லிட்டர் வேணும், இப்படி எல்லாம் கேட்டு அளந்து அடிக்கிறதுனால எனக்கு தெரியாது. எனக்கு அந்த அளவுக்குலாம் நான் படிக்கல. ஆனா அவங்க வந்து இந்த இதுல சாவித்திரி அவங்க பிடிச்ச ஆக்ட்ரஸ்ன்னு சொன்னாங்க. அதே மாதிரி அந்த இந்த நாட்டிய பேரொலி வந்து சாவித்திரியோட ஒரு படம் வந்துச்சு இல்லையா, அவங்க அதுல வந்து அவங்க ஒரு சீன்ல அந்த மாதிரி பண்ணுவாங்க, நல்லா அழுணுமா நம்மன்னு எந்த கண்ணுல சார் அப்படின்னுவாங்க, இந்த கண்ணுல வந்தா போதுமா சார், அந்த மாதிரி வச்சுதான் வந்து இந்த கண்ணுலயா எந்த கண்ணுல வேணும்னு கேட்டு நடிப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து பெரிய டேலண்ட். அது நான் எங்கேயுமே பக்கத்துல கூட வர முடியாது. ஐயோ. ஓகே, அடுத்த கேள்வி போலாமா? இதே நல்லா இருக்கு, இப்படி பேசுறது நல்லா இருக்கு. இந்த கேள்வி எப்படி இருக்கு தெரியுமா? ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கு. ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்குங்க, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கு. Take it easy. Take it easy. Okay, I'll take it easy. Anyhow, I've lost. அப்புறம் என்ன? Lost? Don't lose hope. 19 தான் அதிகமா எடுத்திருக்காங்க. இதுக்கு அடுத்த எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லுங்க. 6 கேள்விக்கு ரைட் ஆன்சர் சொல்லிட்டீங்கன்னா டை பிரேக்கர் இருக்கு. I will take them.
கேள்வி வேணாம், நம்ம நல்ல ஏதாவது பேசலாம். ஓகே, ஒரு ஜாலியான ஒரு ஐட்டம் கேக்குறேன். கேள்விதான் அது, ஈஸியான கேள்விதான். ஒரு ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்ல நீங்க லக்கி ஜாம மீட் பண்றதுக்காக வருவீங்க. ஒரு ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்டுக்கு லக்கி ஜாம மீட் பண்ண, நம்ம சூர்யாவை மீட் பண்றதுக்கு நான் உங்களை கூட்டிட்டு போவேன். ஒரு ரெஸ்டாரண்ட் சீன், அவன் லேட்டா வருவான். ஆமா, அது வரைக்கும் நம்ம உட்காந்து பேசிட்டு இருப்போம். ஓகே, அங்க வந்து வாய்ஸ் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ கேக்குதா? தெரியுதா? கேக்குதா? கேக்குதா? சொல்லுங்க. क्वेश्चन अगेन. ஓகே, அந்த ஒரு சீன், ஒரு ரெஸ்டாரண்ட்ல நீங்களும் லக்கி ஜாமும் உட்காந்து மீட் பண்றதுக்காக நான் மாயன் கூட்டிட்டு போவேன் உங்களை, அவனை மீட் பண்றதுக்கு, லக்கி ஜாம மீட் பண்றதுக்கு ரெஸ்டாரண்ட்ல. அவன் வரத்துக்கு லேட் ஆயிடும். அப்போ நான் ஒரு ஜூஸ் ஆர்டர் பண்ணுவேன். ஜூஸ் ஆர்டர் பண்ணுவீங்க? ஆமா, ஒரு ஜூஸ் ஆர்டர் பண்ணுவீங்க. அவன் வந்து ஆமா, அவன் குடிச்சிட்டு போயிடுவான், ஆனா நான் ஆர்டர் பண்ணுவேன். ஆமா ஆமா, ஜூஸ் ஆர்டர் பண்ணுவீங்க. அது என்ன ஜூஸ்? This is too much. Come on ரச்சிதா, you will. நான் எக்ஸ்பிளைனே பண்ணுவேன் அந்த ஜூஸ் எப்படி போடணும்னு. 4 பழத்தை எடுத்து பிழிஞ்சு அதுல வந்து நீ வந்து ஒரு ஸ்லைஸ மேல வைலாம் சொல்லுவேன். எனக்கு ஒரே ஒரு டவுட் இருக்கு, எனக்கு அந்த டவுட் மட்டும் கிளியர் பண்ணுங்க. நீங்க வந்து சாத்துக்குடி சொன்னீங்களா இல்ல ஆரஞ்சு பழம் சொன்னீங்களா? இது ரெண்டுல ஏதாவது ஒண்ணுதான் இருக்கணும். சொல்லுங்க சொல்லுங்க, கமாய் கேக்கல. என்னது, என்ன சொன்ன? சாத்துக்குடியா ஆரஞ்சு பழமான்னு? நீங்க என்ன, நீங்க இதுல எது சொன்னாலுமே இதுதான் நான் சொன்னேன். ஆப்பிள் அந்த மாதிரி எதுவும் சொல்லல. இல்ல 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 இல்ல, I'm so sure because அந்த பழத்தை எடுத்துட்டு நீங்க புழிஞ்சு அதை அப்படியே அல்ல கட் பண்ணிட்டு அதை எடுத்துட்டு அந்த கிளாஸ்ல இப்படி வச்சுட்டு கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லுவீங்க. பட் அது சாத்துக்குடியா ஆரஞ்சா தெரியல. சோ இது ரெண்டுல ஏதாவது ஒண்ணு வச்சுக்கோங்க, தயவு செஞ்சு மார்க் கொடுத்துருங்க இதுக்கு. இது ஏன் நான் உங்களுக்கு மார்க் கொடுக்குறேன் அப்படின்னா, நான் அந்த கதையில சொல்லும் போது சாத்துக்குடின்னு சொல்லுவேன், ஆனா அவன் எடுத்து ஜூஸ் ஆரஞ்சு. நான் வந்து மொசம்பின்னு சாத்துக்குடின்னு சொல்ல மாட்டேன், மொசம்பியா அப்படி புளிஞ்சு அப்படி எடுத்துட்டு வாங்க. ஆனா அவன் சீன்ல எடுத்துட்டு வந்தது ஆரஞ்சு தான் எடுத்துட்டு வந்திருப்பான். ஆமா, சோ அதனால I give it to you. So okay, right answer. ஜனனி கவுண்ட் டவுன் பண்ணாம இருந்திருந்தா நான் அதுக்கு ஆன்சர் பண்ணிருப்பேன். நீங்க தான் கிரீன் தான் சொல்லிருப்பேன். கிரீன் நீங்க இன்சிஸ்ட் பண்ணதுனால தான் அதுல கிரீன் தான் இருக்கு எனக்கு. ஏன்னா நீங்க ரொம்ப கிரீன்ல ரொம்ப ஸ்டபனா இருந்தனால தான் I had to. இல்லனா இல்லனா நீங்க ஒரு இல்ல எனக்கு கிரீனா ப்ளூவா இருந்தா கூட I would have waited for some time. இல்ல கிரீன் தான் நீங்க அழுத்தி சொல்லிட்டீங்க. சோ அதனால I have to move on. That's okay. ஓகே, அடுத்த கேள்வி ரெடி? சூப்பரா ஒரு கேள்விக்கு பதில் சொல்லிட்டீங்க. என்னப்பா இவங்க வெறும் கேள்வியா கேக்குறாங்க, சுட்டக்கதை. அதான் ஓகே, நம்ம உங்களுக்கு வந்து மாயனை கல்யாணம் பண்ணிக்கு முன்னாடி சில கல்யாணங்கள்ல நின்னு போயிடும். ஓகே,
அதுக்காக தான் அவங்க அப்பா வந்து வேண்டுதல் பண்ணணும்னு சொல்லுவார். ஒரு அந்த சீன்ல மயக்கடிச்சு கீழே விழுந்துருவாரு. மாயன் வந்து நைட் வந்து பாப்பான். வேண்டுதல் அப்பதான் சொல்லுவாரு வேண்டுதல் பண்ணோம், நான் நிறைய வேண்டிக்கிட்டேன், அதெல்லாம் நிறைவேற்ற முடியலன்னா நான் பண்றேன், எனக்கு நீ அப்பா ஸ்தானம் அப்படின்னு. அந்த சீன்ல வந்து அவங்க அப்பா வந்து என் பொண்ணுக்கு வந்து கல்யாணம் நின்னு போகுது அப்படின்னு. எத்தனை தடவை கல்யாணம் நின்னு போனதுனால இந்த வேண்டுதல் நடக்கும்? கதையில எத்தனை வாட்டி? ஆப்ஷன் வந்து 3 தடவை உங்க அப்பா அந்த சீன்ல மென்ஷன் பண்ணுவார். ஓகே, அதனால அவர் சொன்னதை எடுத்துக்கிறேன். 3 தடவை, 2 தடவை, 1 தடவை. அப்பா சொல்லுவாங்களா? அப்பாவே சொல்லுவாரு இந்த மாதிரி, இதனாலதான் வந்து நான் வேண்டுதல் பண்ணாதனால்தான் இந்த மாதிரி கல்யாணம் நின்னு போகுது. சோ சரி, நான் அது 1 எடுத்துறேன். 2 or 3 எத்தனை வாட்டி கதையிலே நடக்கும் உங்களுக்கு? ஆக்சுவலி அது காட்டுவாங்க, சீனாவே காட்டுவாங்க. கதையில நடக்கிறது வந்து 2 times தானே நடக்கும். ஆனா அப்பா எத்தனை வாட்டி சொல்லிருப்பாங்கன்னு தெரியலையே. அது இல்ல, நீங்க நடந்ததுதான் அப்பா சொல்றாரு, எக்ஸ்ட்ராவா சொல்ல. அப்போ 2 இருங்க. அதுதான் உங்களுக்கு தெரியல இங்க எப்படி இருக்குன்னு. ஆமா, Two or three. இப்போ வந்து எல்லாரும் கிரீன் 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 மெசேஜ் போட்டுட்டு இருக்காங்க. அந்த கேள்விக்கான ஆன்சர் இப்போ வந்து அப்ப தப்புதான், அதுவும் தப்புதான். எல்லாரும் என்ன ஃபாலோ பண்றாங்க? அச்சோ அச்சோ, உங்க அக்கா தோத்துருச்சுங்கப்பா. எல்லாரும் வீட்டுக்கு போங்க. ஏங்க சுமாரு நீங்க. அக்கா வந்து இன்னும் டப் கொடுத்துட்டு இருக்காங்க. ஒரு ட்விஸ்ட் இல்லைன்னா கதையில எப்படி இருக்கும்? ஓ அப்படி இன்னும் ஒரு 4 क्वेश्चंस நீங்க எக்ஸ்ட்ரா கேட்டீங்கன்னா நான் அது ஒத்துக்கிறேன். அக்கா நீங்க சொல்லுங்க, முதல்ல சொல்லுங்க, இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க. 3ஆ 2ஆ? அப்பா எதுவும் எக்ஸ்ட்ராவா சொல்லாம இருந்தாங்கன்னா it should be 2. 2 is the right answer. அம்மா ரொம்ப thank you. 2 வாட்டி இதுக்காக தான் வந்து பரிகாரம் வந்து பண்ணுவாங்க. ஓகே, thank you. Yes. but next question is a tougher one. Yes. தண்ணி குடிச்சிங்க, you need some water. Tougher one na. Okay. ஓகே, அந்த பரிகாரத்துல முதல் பரிகாரம் நான் பண்ணிடுவேன். போயிட்டு அங்க பிரதேசம் எல்லாம் பண்ணிட்டு வந்து உங்களுக்கு பூ இதெல்லாம் கொடுத்துருவேன். சாமியார் விஷயத்துல வருவேன். நீங்க உட்காந்து வடையெல்லாம் சாப்பிட்டு என்ன வெறுப்பேற்றுவீங்க. வீட்டுல உட்காந்து எல்லாரும் கத்தி எல்லாம் எல்லாம் உட்காந்து வடை சாப்பிடுவீங்க. உங்க அம்மா, நான் மட்டும் பசியில இருப்பேன், என் முன்னாடி வெறுப்பேத்திட்டே சாப்பிடுவீங்க நீங்க எல்லாரும். ஓகே, அதுக்கப்புறம் இன்னொரு 2வது ஒரு பரிகாரம் ஒண்ணு பண்ணணும்னு சொல்லுவாங்க. அது வந்து நடந்தே போய் ஒரு குலசாமி கோயில்ல வந்து பரிகாரம் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஓகே, அந்த கோயில் பேர் வந்து அம்மன் புரம். ஓகே, அம்மன் புரம்ன்றது அவங்க குலசாமி கோயில் இருக்கிற ஊர். ஓகே, நான் 3 ஆப்ஷன் தரேன், 3 ஊர் பேர் சொல்றேன். அந்த கதையில அதை மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ அதனால உங்களுக்கு ரிமைண்டருக்காக ஆப்ஷன்ஸ் தரேன். அந்த அம்மன் புரம்ன்றது இந்த
3 ஊர்ல மெயின் ஊர்ல எந்த ஊர்ல இருக்கு? அவங்க அப்பாவே எக்ஸ்பிளைன் பண்ணாரு, நீங்களும் பக்கத்துல உட்காந்துருப்பீங்க. ஓகே, ஆப்ஷன் ஏ திருச்சி, ஆப்ஷன் பி திருநெல்வேலி, ஆப்ஷன் சி திருச்செந்தூர். இந்த அம்மன்புரம்ன்றது இந்த 3 ஊர்ல எந்த ஊர் பக்கத்துல இருக்குன்னு அப்பா சொல்லுவார். திருச்சி, திருநெல்வேலி, திருச்செந்தூர். மாயம் வந்து ஒரு 120 கிலோமீட்டர்ஸ் இங்க இருந்து கார்ல டக்குன்னு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னும். மதுரையில இருந்து ஒரு 120 கிலோமீட்டர்ஸ்ல இது 3த்துல எந்த ஊர் இருக்கலாம்? திருச்சியும் பக்கம் தான், மதுரைக்கு பார்த்தா அப்படி பார்த்தா திருச்செந்தூர் தான். சரி, ஓகே, நான் திருச்சி எடுத்துறேன். திருநெல்வேலியா திருச்செந்தூர்? திருநெல்வேலி. 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 மதுரையில இருந்து திருநெல்வேலி and திருச்சி ஆல்மோஸ்ட் இட்ஸ் லைக் இன் பிட்வீன். சோ அது கன்ஃபியூஸ் ஆகும். சோ இட்ஸ் திருநெல்வேலி. இல்ல, அது அந்த கிலோமீட்டர் கணக்கெல்லாம் விட்டுருங்க. அப்பா ஒன்னு சொல்லுவார் அதுல. அம்மன்புரம் தெரியும். திருநெல்வேலிக்கு வண்டி போட்டு போயிட்டா அரை நாள்ல போயிடலாம். அதுக்கு எதுக்கு அப்படிமாங்க, அதுக்கு நடந்துட்டே போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதானா? இல்லங்க, என்ன இப்ப நான் என்ன பண்றேன்? நீங்க ஆன்சர் சொல்லணும், நான் வெயிட் பண்றேன். ஏதோ ஒரு ஆன்சர் ஷியோரா சொல்லுங்க. மதுரையில இருந்து திருச்செந்தூர் தான் தூரம். திருநெல்வேலி. நீங்க அப்படி எல்லாம் பாக்காதீங்க, தூரம் கீரம் எல்லாம் பாக்காதீங்க. அது ஒரு கணக்கா ஒன்னு சீன்ல சொன்னது. அதை நான் சும்மா உங்களுக்கு ரெஃபரன்ஸ்க்காக சொன்னேன். அதை நீங்க ரொம்ப லிட்டரலா எடுத்துக்காதீங்க. தூரம் அந்த பேசிஸ்ல பண்ணாதீங்க. அம்மன்புரம்ன்ற ஒரு ஊரு ஜாகிரபியில திருநெல்வேலியில இருக்கா திருச்செந்தூர்ல இருக்கா? நீங்க இந்த டிஸ்டன்ஸ் கணக்குல உங்களை கன்ஃபியூஸ் பண்ண முடியாது. அப்படி பாக்காதீங்க. கீழே இருக்கிறவங்களுக்கு சொல்றது கஷ்டம். அது அந்த எபிசோட் பார்த்தாதான் உங்களுக்கு தெரியும். நான் எபிசோட் பாத்துறேன். எப்படிங்களா? ஹலோ, என்ன நினைச்சு இப்படி பேசுறீங்க? தெரியும். ஒரு எபிசோட் பாத்து ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்கேன்ல, ஒண்ணு கன்ஃபார்மா சொல்லுங்க. ஜெனரல் நாலேஜ் இது. சரி விட்டுருங்க, ஜெனரலா ஒரு கெஸ்ஸாவது பண்ணுங்க. அம்மன்புரம் அப்படின்ற ஒரு டைரக்டர் வந்து சொன்னாரு, அம்மன்புரம் வச்சுக்கலாம் அப்படின்னு. இந்த ஊர் பக்கத்துல இருக்குது அப்படின்னு. டைரக்டர் அந்த ஊர்ல நல்லா ஏதோ தெரியும் போல இருக்கு, அதனால அவர் சொன்னாரு அம்மன்புரம் வச்சுக்கலாம் அப்படின்னு. ஓகே, we'll come back to this. What? சொல்லுங்க. Come back to geography எல்லாம் மைண்ட்ல வச்சுக்க கூடாதா? Geography எல்லாம் மைண்ட்ல வச்சுக்காதீங்க. You want to take somebody? இல்ல, you want to take somebody? லைவ்ல எடுக்கணும். யாரையாச்சும் கேட்கணுமா? யாரையாச்சும் கூப்பிட்டு கேட்கலாமா? யாரை கூப்பிட்டு கேட்கறது? யாரை கேட்டாலும் உங்களுக்கு ஆன்சர் தெரியும். யாரை கூப்பிட்டு கேட்டாலும் எனக்கு தெரியாது. மேபி இவங்க வேணா தீபா நேத்ரன் வேணா அதை சொல்லலாம். ஏன்னா அந்த சீன்ல அவங்க இருந்தாங்க. அவங்க இருந்தாங்களா தெரியல. கத்தி இருந்தா. இது வந்து வெளியில உட்கார்ந்து பேசிட்டு இருக்கும் போதா? இல்ல, அந்த செட்டுக்குள்ள அந்த செட்ல சோஃபால நான் வந்து கேட்பேன், என்ன மாமா அடுத்து என்னது? என்ன நீ ஒரு இது பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா முடிஞ்சதா வேண்டுதல்? என்னென்ன யார் பண்ணுவா? என்னது பண்ணிட்டா போச்சு. இந்த மாதிரி அம்மன்புரத்துக்கு குலசாமி கோயில்ல போய் வேண்டுதல் பண்ணோம், அவ்வளவுதானே, வண்டி எடுத்துட்டு போயிட்டு பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு. ஹலோ, வண்டி இல்லம்மா, நடந்து போயிட்டு வரணும் அப்படின்னு. எபிசோட் பார்த்து சொல்லிட்டு கேக்குதா? ஓகே, 3, 2, 1 ஃபேர் விளையாடணும். அப்புறம் என்ன இருக்கு? கீழே இருக்கிறவங்க கூட சொல்றாங்க, நீங்க எல்லாம் பார்த்துட்டு ஏங்க கீழே எனக்கு ஒரு இது வர மாட்டேங்குது, ரிப்ளை வர மாட்டேங்குது.
நான் ஒருத்தனை கூப்பிடுறேன், அவனுக்கு சாப்பிட்டீங்களா தெரியுதான்னு அக்கான்னு பார்ப்பேன். மட்டும் கேக்குறாங்க. அவன் இருக்கான், அவன் லைன்ல இருக்கானா பாக்குறானான்னு எனக்கு தெரியல. கத்தியை கூப்பிடுங்களேன், கத்தியை கத்தி, கேட்கலாம். கத்தி நீ லைன்ல இருந்தீங்கன்னா இந்த லைன் எடுப்பா. கொஞ்சம் லைன் எடுத்து இந்த பதில கொஞ்சம் சொல்லு. அவங்க வேற எபிசோட்லாம் பார்த்துன்னு இருக்காங்க, அந்த டைம் பாஸ் பண்ணிருக்காங்க ஓட்டி ஓட்டி. கத்தி, ஆர் யூ தேர்? ராஜு ஜெயமோகன். ஓகே, அவங்க வந்து இந்த பக்கம் காதுல ஹெட்போன்ஸே அதுதானா? ஹெட்போன்ஸே இந்த ஹெட்போன்ஸ் இதுக்கு தானா? அந்த அதுக்காகவா? அந்த டிவைஸ்க்காக ஹெட்போன்ஸ் போட்டுருக்கீங்களா? ஹெட்போன்ஸ் போட்டிருக்கு, நீங்க பேசுறது கேக்குறதுக்கு. அப்ப அந்த டிவைஸ் எதுக்கு எபிசோட் பார்த்துட்டு இருக்கீங்களா அந்த டிவைஸ்? ஓகே, ஓகே, திருச்செந்தூரா 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 திருநெல்வேலியா? திருச்செந்தூரா திருநெல்வேலியா? திருச்செந்தூரா திருநெல்வேலியா? சரி, திருச்செந்தூர் எடுத்துக்கோங்க. திருச்செந்தூரின் முருகன் உங்களை இந்த வாட்டி காப்பாத்தணுமே. திருநெல்வேலி is the wrong answer and Tiruchendur is the right answer. ஆமா, பாஸ் பண்ணி விடுறதுக்குள்ள நம்மள அதாவது இந்த கிரேஸ் மார்க் போட்டு பாஸ் பண்ணி விடுறதுன்னு இருக்கேன். ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதுக்கப்புறம் நான் நல்லவனா இதுக்கப்புறம் நான் நல்லவனா இருக்க மாட்டேன். நீங்களே வந்து சொல்லி ஆகணும். ஓகே, உங்களுக்கு வந்து இந்த ரெயின் எஃபெக்ட் அகைன் ஒரு சாங், the cute, here comes the cute. ஓகே, ஐயோ, சும்மாவே ரெயின் எஃபெக்ட் அங்க சீன் எடுத்திருந்தாங்கன்னா நீங்க உங்க கோபாலை வச்சு சுத்தி சுத்தி எடுத்துட்டு இருப்பீங்க. அந்த கோபால் பாவம் அங்க கேமரா வச்சு எடுக்கிறதுக்குள்ள நீங்க உங்க கோபாலை வச்சு ட்ரை பண்ணுவீங்க. அந்த மாதிரி ஒரு ரெயின் எஃபெக்ட் சீனு அந்த டென்ட் சீன் அப்போ ஒரு ரெயின் எஃபெக்ட் சீன் ஒன்று வந்துச்சு. நீங்க கொடை எடுத்து வந்து பிடிப்பீங்க எனக்கு, நான் மழையில நினைப்பேன். 2 வாட்டி கொடுப்பேன். ஃபர்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் ரெயின் எஃபெக்ட் டென்ட் சீன் இருக்கப்போ. ஓகே, அதுல என்ன பாட்டு? அதுல ஒரு பாட்டு வரும், அது என்ன பாட்டு? மழை சம்பந்தமாவே ஒரு பாட்டு வரும், அதுல ஒரு பேக்ரவுண்ட்ல ஒரு பாட்டு பிளே ஆகும். முடியும் போது உங்களுக்கு பிடிச்ச ஒரு பாட்டு தான். எனக்கு பிடிச்ச ஒரு பாட்டு. நீங்க அதுக்கப்புறம் 2 பாட்டு போட்டீங்க, பட் அதுல என்ன பாட்டு வரும்? நீங்க என்னையே பார்க்கலாம், நீங்க வந்து வேற ஸ்கிரீன் ஏதோ பார்த்துட்டே இருக்கீங்க. சரி, நீங்க இங்க பாருங்க. நான் முதல்ல அட்லீஸ்ட் நான் கேள்வி கேட்கும் போதாவது என்ன பார்க்கலாம். நீங்க அங்கேயே பாக்குறது பாக்குறதுக்கு கூச்சமா இருக்கு. என்னெல்லாம் சொல்லுங்க. என்ன பார்த்தாதான் உங்களுக்கு தெரியாது. நான் ஆன்சரே சொல்றேன் வேற, நீங்க என்ன கவனிக்கவே இல்லை. நீங்க ஆன்சர் சொன்னீங்களா? ஆமா, அந்த பாட்டுலயே அந்த சீன்லயே அந்த பாட்டு இருக்கும், ஒரு சினிமா பாட்டு, ஒரு மழை சம்பந்தமான ஒரு பாட்டு. அது முடியும் போது அந்த பாட்டோட முடியும் அந்த எபிசோடு. எனக்கு நான் போட்ட பாட்டுகள் தான் ஞாபகத்துக்கு வருது. அதனாலதான் அந்த 2 வாட்டி நீங்க அதுல போட்டிருக்கீங்க உங்களதுல போஸ்ட். ரெண்டுமே வேற வேற பாட்டு. அதாவது எனக்கு ஞாபகம் இருக்கு, அது வேணா சொல்லுவேன், அது வேணா வச்சுக்கோங்க இதுல. ஏன்னா நம்ம போட்டு எடுத்தது பாட்டு வேற, சீன்ல வந்த பாட்டு வேற. நீங்க எபிசோட்லாம் பாப்பீங்கன்ற அந்த தைரியத்துல கேக்குறாங்க. உங்களுக்கு பாட்டுன்றதுனால வேற கேக்குறேன், மழைன்றதுனால கேக்குறேன். 10. ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், இந்த மாதிரி இல்ல.
ஒரு 2-3 மழை சாங் சொல்றீங்களா? நான் அதுல வேணா சொல்றேன். ஆப்ஷன்ஸ் கொடுங்க. ஆப்ஷன்ஸ். Give me some options at least. Give me some 2-3 மழை songs. மழை வருது குடை கொண்டு வா, துளி துளியாய் வந்தாலே மழையாய் வந்தாலே, துளி துளியாய் மழையாய் வந்தாலே, துளி துளியாய் மழையாய் வந்தாலே. இன்னொரு பாட்டு இருக்கு, ஆன்சர் அதுதான். அதுக்குள்ள அவசரப்படுறீங்களே. இன்னொரு பாட்டு என்ன சொல்றதுக்குள்ள ஆப்ஷன் இல்லங்க கண்டிப்பா துளி துளியா மழையாய் வந்தாலே. எஸ், இன்னொன்னு சொல்றேன். பார்த்தால் பார்க்க தோணும். ஆமா, அந்த சாங் தான். ஓகே இன்னொரு சாங் சொல்லுங்க. ஏன் ஆன்சர் சொல்ல வரதுக்குள்ள நீங்க ஏன் அவசரப்படுறீங்க? இது ஆன்சர் யார் சொன்னா? இது ஒரு ஆப்ஷன் தான். இன்னொரு ஆப்ஷன் இருக்கு. என்மேல் விழுந்த மழை துளியே. அது என் ஃபேவரட் சாங். என்ன விழுந்த மழை துளியே. அதான் அது வந்து காப்பிரைட்ஸ் இல்ல, விஜய் கிட்ட போட மாட்டாங்க. துளி துளியாய் மழையாய் வந்தாலே. தேங்க்யூங்க. பரவாயில்ல, அந்த லுக் புரிஞ்சிருச்சு எனக்கு. நன்றி. ரைட் ஆன்சர். 8 கேள்வி ஆச்சு. இன்னும் 2 கேள்விதான் இருக்குது. 2 கேள்விக்கு நீங்க ரைட் ஆன்சர் சொல்லிட்டீங்கன்னா இதுக்கப்புறம் நான் சொன்னா சொல்லலாம். இல்ல, நீங்க சொல்லிதான் ஆகணும். மாயன் மகா ஃபர்ஸ்ட் நைட் சீன் வந்துச்சு. பல கான்ட்ரவர்சிகளை கிரியேட் பண்ணது. இந்த இந்த வெப்சைட் சீனை பத்தி சொல்றதுக்கு முன்னாடி ஒரு ரெக்கார்ட் வச்சுட்டு வச்சிருக்காங்க சின்ன திரையில. ஓகே, அந்த மாதிரி நிறைய சீரியல்ல அந்த மாதிரி அவங்க நடிச்சிருக்காங்க. ஓகே, சோ இந்த ஃபர்ஸ்ட் நைட் சீன் எபிசோட் வந்து எப்போ வந்திருந்தா 3 மாசம் சொல்றேன். ஜஸ்ட் கெஸ் த மந்த். இந்த எபிசோட் எப்போ டெலிகாஸ்ட் ஆச்சுன்னு தான் கேட்க போறேன். ஐயோ, என்ன வித் டேட்டோட மந்த் தான் கேட்க போறேன். 2 மாசம். It was in March or it was in April. ஏன்னா இது சுத்தி உங்களுக்கு நிறைய ஹிஸ்டரி இருக்கும், அதனால கேக்குறேன். அதனால அந்த ஹிஸ்டரியை வச்சு நான் கேக்குறேன். ஆன்சர் வந்து இட் வாஸ் இன் மார்ச் ஆர் இட் வாஸ் இன் ஏப்ரல். ரொம்ப பார்டர் கேள்வி இது, பார்த்து சொல்லுங்க. பாருங்க, எபிசோட் பாருங்க, ஃபுல்லா ஓபன். ஆன்சர் எங்கன்னு பார்த்துட்டு சொல்றீங்களா? ப்ரௌஸ் பண்ணிருக்கீங்களா? கேட் ஹாட் ஸ்டார் ஓபன் பண்ணி வச்சுட்டு என்ன பார்வை பாரு. ஓபன் பண்ணாலுமே வர மாட்டேங்குது. நான் என்ன பண்றது? ஏன்னா அந்த சீன் வந்து நடுவுல இருக்கு. நீங்க டக்குன்னு பாத்தீங்கன்னா தெரியாது. நானே தேடி கண்டுபிடிச்சேன் அந்த சீன். அது அந்த இதுல இருக்காது, தம்ப்லைன்ல இருக்காது. ரெண்டே மாசம் சொல்றேன். it was in March or it is in April. அல்ல, வேற சொல்றீங்களா? அது கொஞ்சம் பயமா இருக்கு. எட்ஜ் அப்படி. சரி, it was in March. ஆனா நான் மார்ச்ல ஒரு டேட் சொல்றேன். whether it is on மார்ச்சோட கடைசிலையா, மார்ச்சோட 30th மார்ச் 30th இல்ல மார்ச் 29th? இட் வாஸ் இன் மார்ச் தான். மார்ச் 25th or March 30th? March 30th.
எதனால அப்படி சொல்றீங்க? ஏன் அப்படி சொல்றீங்க? எதனால அப்படி சொல்றீங்க? I'm just connecting with the edge. I'm just connecting the edge. So it should be March 30th. January, February, March. Okay, yeah. March 30th. ஓகே, March 30th is the right answer. பார்டர் இதெல்லாம் வந்து நானே எல்லாம் தேத்தி கொடுக்குற இதெல்லாம் தனியா நீங்க ஒரு அமௌண்ட் பே பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த காம்படிஷன்ல வில் பண்றது வேற, பட் இந்த மாதிரி இந்த பார்ட்டிசிபென்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து ஜாய் பபிள் சோப் வந்து அவங்க ஒரு ஹேம்பர் தராங்க. ஜாய் பபிள் சோப்ஸ் வந்து ஃப்ரம் பெங்களூர். தே ஆர் ஸ்டார்ட் அப் கம்பெனி. நீங்க வந்து இத எனக்கு சொல்லவே இல்ல, இப்பதான் சொல்றீங்க. ஆமா, என்னோட குட் ஃப்ரெண்ட் அவங்க வந்து எல்லாருக்குமே ஒரு ஹேம்பர் தராங்க. ஜாய் பபிள் சோப்ஸ் நீங்க ட்ரை பண்ணி பாக்கிறதுக்கு அந்த ஜாய் பபிள் சோப்ஸ் உடைய இன்ஸ்டாகிராம் பேஜ்ல நீங்க போய் அவங்களை காண்டாக்ட் பண்ணலாம். ஓகே, அடுத்த லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கேள்வி இஸ் யுவர். அதுக்கு முன்னாடி ஒரு பாட்டு பாடுங்க. உங்ககிட்ட பேசியே தொண்டை தண்ணி எல்லாம் போயிடுச்சு. உங்க அம்மா எப்படி இருக்காங்க? பாட்டு பாடுங்க. அம்மா ஹேட்ரி குடு 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 போன் எடுத்துட்டு உள்ள ஓடுறாங்க. அம்மா நான் சௌக்கியமா இருக்குறே. அப்பா சௌக்கியமா இருக்காரே? சமாக்குறாரே? நல்லா இருக்காரே? உங்க வீட்ல எப்படி எல்லாரும் ಚೆನ್ನಾಗಿದ್ದಾರಾ? எங்க வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காரே, எல்லாரும் சௌக்கியமா இருக்காரே. நீங்க சௌக்கியமா இருக்காரே? ஹலோ ஹலோ, ஓகே ரே? ஆல் ஓகே, ஆல் ஃபைன். ஓகே, the last and the final question போறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு கேள்விதான் இருக்கு. அந்த கேள்விதான் நீங்க அந்த இன்னும் அந்த காம்படிஷன்ல இருக்கிறீங்க இல்லன்றத டிசைட் பண்ண போறீங்க. நான் என்ன பண்றேன், நான் இந்த கேள்விக்கு தப்பா ஆன்சர் பண்ணிடுறேன். இல்லன்னா நீங்க வந்து கைவிட கூப்பிடுவீங்க. இதுக்கு பேசாம நான் வந்து தப்பா ஆன்சர் பண்ணிடுறேன். ரசிகர்கள் டென்ஷன் ஆவாங்க. தயவு செஞ்சு 11 லட்சம் ஃபாலோவர்ஸ் வந்து நாளைக்கு வந்து கேரளாக்கு வண்டி ஏறி வந்து என்ன மறியல் பண்ற அளவுக்கு ஆயிடுக்காதீங்க. தயவு செஞ்சு பதில் சொல்லுங்க. ஓகே, this is a fun question. இதுக்கு உங்களுக்கு கண்டிப்பா ஆன்சர் தெரியும். ரீசெண்டா நடந்த ஒரு சீனு. நீங்க, நான், மாயன் 3 பேச்சு கத்தி கத்தி 3 பேர் நடிச்ச ஒரு சீனு. கத்தி வந்து சாப்பாடு வாங்கிட்டு வந்து உங்களுக்கு கொடுப்பான். ஞாபகம் இருக்கா? நம்ம வெளியில உட்காந்து சாப்பிடுவோம். இப்போ ரீசெண்டா அதுல 2 ஐட்டம் வந்து இல்லன்னுவோம், 2 ஐட்டம் கிடைக்கலங்கன்னுவோம். எல்லா ஐட்டம் வந்து 2 ஐட்டம் கிடைக்கல. நேம் தி 2 ஐட்டம்ஸ். நெருப்பு கோழி அது வந்து ஜூல தான் இருக்கு. போலீஸ்க்கு எழுதி கொடுத்துட்டு அதை வர வைக்கணும். இன்னொன்னு வந்து கேமல் ஒட்டகம். மாட்டிக்கிட்டீங்க, இப்போ மாட்டிக்கிட்டீங்க. ரைட் ஆன்சர் சொல்லி